நினைக்கிறேன். ஸோ டீசர் பார்க்கும்போதே திஸ் லுக்ஸ் லைக் அ ஃபன் ஃபில்ட் மூவி. ஸோ இதில் உங்களுக்காக ரொம்பவே பிடிக்கும் இந்த மூவி. ஸோ இப்போ வந்துட்டு ஐ லைக் டு கால் அப் தி காஸ்ட் அண்ட் க்ரூ ஆன் டு த ஸ்டேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்டட் டு கால் பாபி பாலச்சந்தர் சார். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ ஒரு ஃபன் ஃபில்டான மூவியா இருக்க போகுது அப்படின்னுட்டு. ஸோ இப்போ வந்துட்டு ஐ லைக் டு கால் அப் ஆன் பிபின் சார் ஆன் டு த ஸ்டேஜ் டு கிவ் அஸ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். சார் ப்ளீஸ். பிகாஸ் நீங்க எந்த ஒரு ரோல் பண்ணாலுமே அவ்வளோ அழகா எங்க மனசுல நிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தெளிவா பண்றீங்க. ஸோ ப்ளீஸ் கிவ் அஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ். மேடையில பேசி ஜாஸ்தி அனுபவம் கிடையாது, அதனால பிழை ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. பேசுறதுக்கு நான் ரெடியாகவும் இல்லை, நான் பேச கூப்பிடுவாங்கன்னு நினைக்கவும் இல்லை. இருந்தாலும் இந்த ஒகேஷன்ல பேசாம நான் வேற எங்க பேசுவேன்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா ஐ would love to speak on this stage because this production is a wonderful movie. Vikram Rajeshwar and Keshav have been a joy to work with, plus the production house I should say. I have never felt அதாவது எதுவுமே தேவைப்படுற மாதிரி எனக்கு ஒரு சிச்சுவேஷனே வந்தது இல்லை. கேட்டதெல்லாம் வந்துடுச்சு, கேட்கறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு ஆக்சுவலா. வெரி அண்ட் இந்த ஷூட் பொறுத்த வரைக்கும் நிறைய ஸ்டாப்பேஜஸ் இருந்துச்சு, ஃப்ளட்னால இருந்துச்சு, மழை பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் த ஸ்டார் காஸ்ட் இஃப் யூ சி ஆர் ஆல் பிக் ஸ்டார் காஸ்ட், ஆல் வெரி பிஸி ஆர்டிஸ்ட். இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்த்து திருப்பி ரீபிளான் பண்ணி ரீஸ்கெடியூல் பண்ணி அது பண்றதே ஒரு அச்சீவ்மெண்ட். தேங்க்ஸ் டு த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், தேங்க்யூ வெரி மச், ஜாப் வெல் டன். என்னுடைய ரோல் ஐ லவ் டூயிங் இட் ஆக்சுவலி. மிச்சம் இருக்கிறவங்க the Vaibhav, the music I listened to it only this morning and it's fantastic. I love it. The choreography has also been very well done. Thank you so much. பேசிட்டே இருப்பேன், நல்லா பரவாயில்ல. Thank you very much. Thank you so much பிபின் சார். ஸோ அடுத்தபடியாக நான் வந்துட்டு I would like to call upon இளவரசி சார். ஸோ ப்ளீஸ் give us a few words. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸான விஷயம் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ். என்னன்னா எனக்கு பேசின சம்பளத்தை விட அதிகமாக போட்டாங்க. ஆமா நிஜமா, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 1 லட்சம். அப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு எனக்கு எதுக்குடா அவ்வளோ சம்பளம் வந்துச்சு, எதுக்குன்னு தெரியல, நம்ம என்ன பேசணும் என்ன வாங்கணும்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். அப்புறம் வேணும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபோன் பண்ணி, அண்ணே 1 லட்ச ரூபா ஆமா வந்திருக்கு, என்ன செய்ய, திருப்பி அனுப்புங்க. திருப்பி அனுப்பிச்சிட்டேன். 2 பேருமே ஒழுங்கா நாகரிகமாக நடந்துக்கிட்டோம். ஸோ பேசின சம்பளம் வராதது ஒரு போராட்டம், அது வந்து குறையா சொல்லலை. பேசுனதை விட கொடுத்து அதிகமாக கொடுத்து திருப்பி வாங்கிட்டதுல ஒரு நாகரிகம் இந்த கம்பெனியில் இருக்குங்கிறதுக்கு சார் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும். இது தொடரணும், நிறைய நீங்க படம் பண்ணணும். இந்த நாகரிகத்தை எல்லாருக்கும் நான் அனுபவிச்ச மாதிரி கூட கொடுக்க வேண்டாம். மனோபலா உயிரோட இருக்க போய் எப்பாவது போன் பண்ணா சொல்லுவாரு, டே நம்ம எல்லாம் இப்ப பேச ஆரம்பிச்சோம்னாடா நிறைய பிளாஷ்பேக் பேச வேண்டியிருக்கு, ரொம்ப நாள் உயிரோட இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி கிளம்பிட்டார். இப்ப இந்த படத்துல டைரக்டர் ராஜேஸ்வர் சார் சன்னோட பையன் தான் டைரக்டர். கடலோர கவிதைகள்னு சத்யராஜ் சார் பாரதிராஜ் சார் டைரக்ஷன்ல பிலிம் இன்ஸ்டியூட்ல இருந்து பிசி சார் கூட சேர்ந்து நிறைய ஆங்கிலம் பேசுகின்ற எழுத்தாளர்கள் வந்த காலம். அப்ப சோமசுந்தரேஸ்வர் அப்படின்னு ஒருத்தரை வந்து எங்களுக்கு அறிமுகமானாங்க பாரதிராஜ் சார் ஆபீஸ்ல. நிறைய ஆங்கில கதைகளை பத்தி ஆங்கில ப்ரோவர்ஸ் பத்தி நிறைய சொல்லுவாரு. அப்புறம் கடலூர் கவிதைகளுக்கு அவர் தான் கதை சொல்லி ஓகே பண்ணி விசாகப்பட்டினம் ஷூட்டிங்ல இருக்கும்போது திடீர்னு ராஜேஸ்வர் சார் வரல. என்னன்னா இல்ல அவருக்கு பையன் பிறந்திருக்கான் அதனால அவர் வரலன்னு. அந்த பிறந்த பையன் அந்த படத்தோட டைரக்டர். இப்போ பிளாஷ்பேக் எவ்வளவு லென்த் ஆகுதுன்னு பாருங்க. அவர் கூட இணை டைரக்டர் இன்னொரு டைரக்டர் இருக்காரு. 2 பேரும் ஒரு நல்ல ஒரு சின்ன பிட்டு கேரக்டர் கொடுத்தாங்க. நீங்க படம் பார்த்தா தெரியும் ஏன் எனக்கு பிட்டு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு. இன்னொரு ஆச்சரியம் பொறாம மகிழ்ச்சி வந்து ஆனந்தராஜ் சாருக்கு வந்து தொந்தி இருக்கு. அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஃபிட்டா வச்சுக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு தொந்தியை பார்த்தோன்னா அப்பா வாடி மவன வா தொங்கட்டும், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் பார்த்ததுல இருந்து அப்படியே பெர்ஃபெக்ட் ஃபிட்ல இருப்பாரு. இன்னைக்கு பார்த்தோன்னே வயிறை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நம்ம கம்மியாக்கிட்டோம், அவரை வளர்த்துட்டாரு. ஜான் விஜய் தம்பி நம்மளுடைய காம்பினேஷன் வந்து ஒரு மாதிரி சக்சஸ்ஃபுல் காம்பினேஷனா வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இதுவும் அந்த காம்பினேஷன் எல்லாமேன்னு நினைக்கிறேன். ஒரு 21-22 வயது இளைஞனாக நான் சந்திச்ச இமான் இன்னைக்கு வளர்ந்து நின்று பறந்து ஒளி வீசுற நடத்துல இருக்காரு. வாழ்த்துக்கள் தம்பி, இன்னும் நீங்க வளரணும். அஜய் டான்ஸ் மாஸ்டர் அஜய் வந்து எங்களுக்கு சென்னை 28 இருந்து அப்படியே கூடவே வளர்ந்துட்டு இருக்காரு. ஹீரோ வந்து ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி நம்புவார், ஆனா நம்பாதீங்க, பயங்கரமான சேட்டைக்காரன், பெரிய சேட்டை.
சிக்ஸர் ஒரு படம் 2 பேரும் நடிச்சோம். அதை நான் ரொம்ப பெருசா எதிர்பார்த்தேன் அந்த படம் ஓடுன்னு. ரொம்ப அருமையா அதுல ஒரு இன்டென்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா அப்படி. அது இந்த படத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பாட்டும் சரி, கோரியோகிராஃபும் சரி, போட்டோகிராஃபியும் சரி ரொம்ப நல்லா இருக்கு. எடிட்டர், ஸ்டன் மாஸ்டர், ஆத்தாடி கிங்ஸ்லி பேசலன்னா இப்படி அவர் வாட்டில் ஏதாவது அடுத்த படத்தில் நம்மளை போட விடான்னு சொல்றாரு. ஐயா வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா ஐயா? புது மாப்பிள்ள இப்போ ஏதாவது விசேஷம் சரி சொல்லுங்க, டக்குன்னு அடுத்து கேக் கட் பண்ணலாம். எல்லாரும் பாடலாசிரியர் எல்லாருக்கும் நன்றி. ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்கீங்க படத்துல பாக்குறீங்கம்மா, சோ ஸ்வீட். என்ன அதை சொல்லாம இப்படி தேவராஜ் இதை கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. ரைட், ஓகே, தேங்க். எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா இப்போ இந்த புது படங்கள், புது ப்ரொடக்ஷன் ஹவுசஸ், புது டைரக்டர்களுக்கு வந்து இப்போ வந்து என்ன ஒரு கல்ச்சர் வந்துருச்சுன்னா, சினிமாவுக்கு முதல்ல எல்லாம் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிறதுக்கோ அல்ல சினிமாவுக்குள்ள எந்த துறை சேர இருந்தாலும் யாராவது ஒருத்தனை பழகணும். ஏன்னா மெட்ராஸ்ல நான் வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆளு நான் தான். அதுக்கப்புறமா ஆளுகளை பழகி யார்ட்டையாவது ஒருத்தர் அசிஸ்டண்டா சேர்ந்துருன்னு சொல்லி போராடி அப்புறம் உள்ள வந்தேன். இப்ப அப்படின்னா நேர சினிமாவை கேவலமா காரி துப்புறது, அவங்களை கூப்பிட்டு சினிமா வாரி அணைச்சிக்குது. இப்ப அந்த நிலைமைக்கு வந்துருச்சு. அது மாதிரி இருக்கிறது என்னன்னா, முதலீடு போறவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த விதமான கேரண்டியும் இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் இந்த வந்து புதுசா சினிமாவுக்கு வர்றோம்ன்ற பேரால, சினிமாவை கழுவி ஊத்துறோம் ஜாலி ஃபன்னுங்கிற பேரால படத்தை பார்த்துட்டு பிடிச்சே ஆகணும், படத்தை பார்க்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஆனா ஒரு படத்தை வளர்ற குழந்தைய வந்து இது விளங்காது, நல்லா இருக்காதுன்னு சொல்றது எப்படி கஷ்டமோ அது மாதிரி இருக்கு. அதை நீங்க ஊடகவாதிகள் கொஞ்சம் அதை வந்து எங்களுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்க. ஏன்னா நம்ம இதெல்லாம் சினிமாவை சார்ந்து இருக்கக்கூடியவங்கனால இந்த வேண்டுகோளை உங்கள்ட்ட வைக்கிறேன். வந்தோன்னா படம் ரிலீஸ் எந்த படமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் ஒண்ணு வேலைக்காகாது. என்னடா தேட்டர் பாதி படம் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கழுத்து பிடிச்சி தெரிகிற மாதிரி இல்லையா? இது இந்த நம்பி இருக்கிற பல குடும்பங்களின் சார்பாக உணர்வுபூர்வமாகவும் உழைப்பு நல்ல சின்சியரா உழைக்கிறோன்ற சார்பாகவும் உங்கள் மூலமா இதை வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட விமர்சனங்களை, இந்த படம் நல்லா இருந்தா எழுதுங்க, இல்ல அந்த மாதிரி படங்களை வந்து வர்ற படங்களை வந்து போட்டு படுத்திடுறாங்க, அதை கொஞ்சம் நீங்க வந்து அதை வந்து வேற ஒரு கோணத்துல அணுகுனீங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க, நிறைய டைரக்டர்ஸ் வருவாங்க, நிறைய புதிய படங்கள் உருவாகும், புதிய சிந்தனைகள் அடுத்தடுத்த தலைமுறை வரும்போது தான் வேற ஒரு வெளிச்சம் வரும், ஒரு வேறமான பார்வை வரும். உணர்வுன்றது எல்லா காலத்திலும் ஒண்ணுதான். பட் புதிய தலைமுறை வந்து ஒவ்வொரு உணர்வும் எப்படி பார்க்கலான்ற பொறுத்து தான் ஒரு காட்சி ஊடகமா சினிமா மக்களை என்டர்டெயின் பண்ணுது. அதுக்கு வேணும்னு நினைச்சு எங்க எல்லா சார்பாக வேண்டுகோள் வச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சார் ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது அதுக்கு எவ்வளவு கஷ்டம், ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்கன்ட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த படத்தை வந்த அன்னைக்கே வந்துட்டு போட்டு மிதிக்காதீங்க. ஒரு ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு ஹானஸ்டான ரிவ்யூஸ் கொடுத்து நீங்க இவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த படங்களையும் சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தபடியாக would like to call upon மணிகண்டன் ராஜேஷ் அவர்கள் to give a few words because இவங்களோட நடிப்பு ரொம்பவே அழகா இருந்துச்சு. டீசர்ல பார்க்கும்போதே we really hope you have a very great future. And this is my first stage. ரொம்ப நர்வஸா இருக்கு. டீசர் பார்த்தேன், சாங் பார்த்தேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கு. தேங்க்யூ விக்ரம் ப்ரோ ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். அண்ட் பிக் பாஸ்க்கு அப்புறம் நிறைய வாய்ப்புகளுக்கு தேடிட்டு இருக்கும்போது மனோஜன் நான் கூப்பிட்டுட்டு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கிற தம்பி பண்ணு அப்படின்னாரு. ஸோ அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, அது என்னைக்குமே வந்து மறக்க மாட்டேன். ஸோ வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ ஸ்பேஸ். அந்த ஒரு இடம் உங்க பக்கத்துல கொடுத்து ஒரு இது இல்லாம பண்ணதுக்கு. ஸோ பாபி சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ ஸோ மச் மணிகண்டன். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு I would like to call upon the editor சுரேஷ் அவர்கள் to give a very few words. பிகாஸ் ஒரு டிரெக்டருக்கும் எடிட்டருக்கும் ஒரு ரேப்போ வந்துட்டு தெரியும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி நீங்க 2 பேர் மட்டும்தான். ஸோ ப்ளீஸ் give us a few words. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்புறம் டைரக்டர்ஸ் விக்ரம் சார், கேசவ் சார், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர்ஸ் மணிகண்டன் சார், வேணுகோபால் சார், எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் இந்த மூவியில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் என்னோட நன்றி. சார் டக்குன்னு வந்தீங்க, நன்றிகளை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிட்டீங்க. டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் டான் அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பார்க்கறதுக்கே பயங்கரமா டெரரா இருப்பாங்க இவங்கெல்லாம். ஆனா வந்து நீங்க ஒரு குழந்தை மனசுன்னு தெரியும் சார். ஸோ ப்ளீஸ் give us a few words. ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொடக்ஷன்ல எனக்கு வாய்ப்பு கொடுத்த பாபி சார் அண்ட் மனோஜ் சாருக்கு என்னோட முதல் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் வைபவ் சார் கூட இது என்னோட 3வது ப்ராஜெக்ட். ரொம்ப அருமையா இருந்தது ஒர்க் பண்றதுக்கு. தேங்க்யூ சார், வைபவ் சார். அண்ட் இந்த படத்துல ஃபைட்லாம் பார்த்துருப்பீங்க, டீசர்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாமே ரொம்ப அருமையா வந்திருக்கு. ஃபைட் பண்ணும்போது எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இந்த படத்துல ஃபைட் வந்து நாங்கள் ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டே தான் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்கும் போது சிரிக்காம ஃபைட் பண்ணோம்னா நல்லா இருக்குது. அப்புறம் விக்ரம் சார் அண்ட் அருண் சார்
தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார், உங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த வாய்ப்புக்கு. அண்ட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. Thank you so much, Don Ashok sir. அடுத்தபடியாக our choreographer அஜய் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் to give us a very few words. So நீங்க டான்ஸ் சீக்வென்ஸ் எல்லாமே பார்த்திருப்பீங்க. It is like visually very pleasant. Thanks to the producers and Vaibhav sir. ஒரு பாட்டு வந்து கொரியோகிராஃப் பண்ணும்போது எங்களுக்கு முதல்ல சந்தோஷம் இருந்தால் தான் அது நல்லா வரும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த பாட்டு பார்த்துட்டு எடிட்டர் ரூம்லேயே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா வந்து மியூசிக் நல்லா இருந்தால் தான் எங்களால் நல்லா கொரியோகிராஃப் பண்ண முடியும். ஸோ இமான் சாரோட அது வந்து 3rd ஃபிலிம். அவர் படத்தில் எல்லாமே வந்து கொரியோகிராஃப் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா ஒரு இன்னர் எமோஷன்ஸ் ஃபீலோட தான் வந்து பண்ணுவோம். ஏன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவரோட பாட்டு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நான் இமான் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் கொடுத்ததுக்கு. அப்புறம் மை ஃப்ரெண்ட் வைபவ் சார், தேங்க்யூ. அண்ட் த டைரக்டர்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த படம் வந்து நான் கொஞ்சம் பார்த்துருக்கேன். நான் அதுக்கு ஸ்பாயில் பண்ணாங்க. கொஞ்சம் அங்கங்கே பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு படம். நிறைய சிரித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் டீம் மாதிரியே இருந்துச்சு இந்த படம். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ண படத்தை சிரிச்சேன். ஐ மீன் இந்த சீக்வன்ஸ்லாம் வந்து சாங் எடுக்கும் போது சில இடத்துலலாம் வந்து பயங்கரமாக ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ படம் உங்களுக்கு வந்து பயங்கர பேக்டாக இருக்கும். சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் 2.5 மணி நேரம். எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் விஷுவல்ஸ் பார்க்கும்போதே தெரியுது நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணி இந்த மூவியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னுட்டு. ஸோ நீங்கள் பாடல்லாம் கேட்டிருப்பீங்க. அதில் வந்துட்டு ஓ மேரி ஜான் பாடலோட லிரிசிஸ்ட் கருணாகரன் சார், ஐ வுட் லைக் டு. விடியும் பொழுதும் ஒளியும் கவியும் இறைவன் கூடயே அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ஃபர்ஸ்ட் வந்து மிகப்பெரிய கேங்ஸ்டர் யாருன்னா பார்த்தா பாபி சாரும் மனோஜ் சாரும் தான். ஏன்னா அவங்களால உருவாக்கப்பட்ட அந்த டீம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் என்னுடைய நண்பன் மச்சான் விக்ரமுகம், என்னுடைய கௌசி, என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். பாட்டு கேளுங்க, பாட்டு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்புறமா வைபவ் சாருக்கும் அஜய் சார் மஸ்ட் திவ்யா எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயோ, குழப்பு கொடுத்துற விட்டா கோழி எப்படி நாளைக்கு இழக்கும், அது போல எங்களுடைய மிகப்பெரிய பலம் இமான் சார். ஏன்னா இமான் சார் பத்தி ஏன் நான் சொல்லனா, இது வீட்டுல போயிட்டு வந்த இளவரசர் சார், மிக்க நன்றி. நாளைக்கு சாப்பாடு போட்ட உங்களுக்கு நன்றி. இல்ல இமான் சாரை பத்தி நான் சொல்லணும்னா என்ன சொல்லுவாங்க, அண்ணன் வந்து ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணிட்டேன். இது என்னுடைய நண்பர் மூலியமா அந்த வாய்ப்பு கிடைச்சது. இமான் எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இல்லை, இந்த மைக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ஷார்ட் அண்ட் க்யூட்டாக பேசிட்டீங்க. ஸோ அடுத்தபடியாக எங்கள் மியூசிக் டிஸ்ட்ரிபியூஷன் பார்ட்னர் பிலீவ் மியூசிக்லேருந்து ராஜா பட்டாபிராம் சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். தேங்க்யூ மனோஜ் அண்ட் பாலா ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்க நிறைய ரிலீஸ் பிளான்ஸ் வச்சிருக்கிறாங்க இந்த படங்களை தவிர, இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அது இதுன்னு. அவங்க எப்படி படம் நிறைய பண்ணலான்னு இருக்கிறாங்க, அதே மாதிரி இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் அண்ட் மூவிஸ்லேயும் நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. அண்ட் ஐ ஹோப் டுகெதர் வில் க்ரோ அண்ட் congrats and best wishes. Thank you. சொன்ன மாதிரி இந்த கேஸ்ட் லிஸ்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான கேஸ்ட் லிஸ்ட். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்களுமே வந்துட்டு ஒரு படத்துல நடிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ ஸ்கிரீன்ல வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஸோ இத்தனை பேர் இணைஞ்சு நடிச்சிருக்கும் போது இன்னும் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு என்டர்டைன்மெண்டா தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தபடியாக ஜஸ்ட் காலிங் ரெடின் கிங்ஸ்லி அவர்கள் சொன்ன மாதிரி ஸ்கிரீன் ஸ்பேஸ் சில பேர் வந்தா நம்மளுக்கு அவ்வளோ சிரிப்போம், ஒரு வாய்ஸ் கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃபியூ வேர்ட்ஸ். முதல்ல எங்க டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளவு பேரை பத்தி பேசணும்னா 2 நாள் ஆகும் போல இருக்கு. இல்ல முதல்ல காசு கொடுத்த முதலாளி பத்தி பேசிடலாம். நம்ம தமிழ் சினிமால இப்போ சினிமா எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான நேரத்துல பிஜேபி குரூப் மாதிரி விடிஜி குரூப் ஒன்று வந்திருக்கு. அவங்க ஃபர்ஸ்ட் பல 6 மாதிரி டிமாண்டி காலனி சூப்பரா போகும் சார். நல்லா இருக்கு, நல்ல படம். 2வது படம் சென்னை சிட்டி கேங் சார். அடுத்த படம் அருண் விஜய் இல்லை சார். இன்னும் நிறைய படம் இருக்கு சார். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், இமான் சார் பத்தி சொல்லல, நேஷனல் அவார்டு வின்னர். இதுக்கப்புறம் எதுவும் சொல்லவானா இல்ல சார்? பகா நம்ம சின்ன வயசுல பார்த்து பயந்துருப்போம். ஆனந்தராஜ் சார் அவரு கூடயே நம்ம நிக்கிறோம், நம்ம நடக்கிறோம், அதுவே பெரிய விஷயம். சின்ன விஷயமா தானே நல்ல காமெடி பயங்கரமா இருக்கும். இல்ல சார்,
அவன் கேட்கற வேற என்ன பண்றது. அதுல்யா மேடம் ஹீரோயின், ஸ்வீட் அண்ட் சிம்பிள். மற்றபடி வேற விஷயம் பேசுறேன்னா வைபவ் வந்து பேசாப்புல. ஆனா இளவரசர் சொன்ன மாதிரி வைபவ்லாம் சாதாரண ஆள் இல்ல, சிம்பிளா இருப்பாப்புல, சைலண்டா. ஆனா பயங்கரமான ஆளு இல்ல சார்? ஒண்ணு சார், நான் கூட இருந்து பார்த்திருக்கேன்ல இளவரசர் சார். அவரை பத்தி சொல்லுவாங்க ரொம்ப சீனியர். உண்மை சார், அதான உண்மை. ரொம்ப சீனியர் அவரு. ஆக்சுவலா நான் ஏதாவது ஒரு படம் டாக்டர் படம் பண்ணிருக்கேன், ஏதாவது சின்ன டவுட் இருந்தாலும் அவர்கிட்ட கேட்பேன். அவர் எப்படி பண்ணணும்ன்றது கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணி இதை எப்படி பண்ணுன்னு சொல்லுவாரு. வெரி குட் சீனியர். இல்ல சார், உண்மையை தான் சொன்னேன். டைரக்டர் விக்ரம் சார் ஸ்கிரிப்ட் எழுதும் போதே தெரியும் சார் இந்த படம் பயங்கரமா இருக்கும்ட்டு. சில டைலாக்லாம் படிச்சேன் நான், சூப்பரா இருந்தது. ஆனா அதே மாதிரிதான் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன் இல்ல? அஜய் சிம்பிளான மூமெண்ட் போட்டு கொரியோகிராஃபி முடிச்சிட்ட ஈஸியா. மற்றபடி பேசுறோம்னா நிறைய பேசிட்டு இருக்கலாம். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ அடுத்தபடியாக ஜான் விஜய் அவர்கள், அவர் எந்த ஒரு ரோல் பண்ணாருமே பயங்கர இன்டென்ஸா அவர் வந்துட்டு அந்த ரோலை பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. பிகாஸ் அவர் காமெடியனா பண்ணாலும் சரி, ஒரு வில்லனா பண்ணாலும் சரி, எப்படி பண்றாருன்றதே வந்துட்டு கேரக்டர்ஸ் போக போக தெரியும். அவ்வளோ இன்டென்ஸா இருக்கும் அவரோட நடிப்பு எல்லாமே. ஸோ சார், கேன் ஐ ஹேவ் யூ ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ்? வெரி குட் இன்ட்ரோடக்ஷன். குட் மார்னிங் எவ்ரி ஒன். தேங்க்யூ வெரி மச். நல்ல காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க. இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். நம்ம காம்பினேஷன் அட்டகாசமா இருக்கும். And it's always great to be working along with people like you. And இந்த படத்துல நீங்க பாருங்களேன், இந்த கேங் எல்லாம் பார்த்தா கேங்ஸ்டர்ஸ் மாதிரியா தெரியுது. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். சென்னை வந்து சிங்கார சென்னைங்க. இங்க என்ன கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னு. எல்லாருக்கும் இன்னைக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதான், அப்புறம் வந்து ஆன்சைட்டி இருக்குதான், அப்புறம் வந்து டிப்ரெஷன் இருக்குதான், இந்த மாதிரிலாம் பல பிரச்சனைகள்லாம் இருக்குத பார்த்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணாரு, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி ஒரு கதையை எழுதி இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் பஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிறாரு. அது சென்னை கேங்ஸ்டர்ஸா கேங்ஸ்டர்ஸா. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் போயிடும், எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம். ஹாப்பியான ஒரு படம். ஷுவரா வந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கறதுக்கு மேபி கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கலாம், என்ன கிங்ஸ்லி. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது. அண்ட் தம்பி இமான் பிரதர் எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். எல்லாரும் அவரை மியூசிஷியனா பார்த்துருக்கீங்க, நான் அவரை நடிக்க வச்சிருக்கேன். அண்ட் இஸ் ஆக்டட் சோ வெல் அந்த டைம்ல. அண்ட் அந்த காமெடிலாம் அவரை பண்ணியிருப்பாரு. ஐ ஸ்டில் ஹேவ் சம் பிக்சர்ஸ் ஆஃப் இட். ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேவ் வீடியோஸ், பட் அண்ட் அதை விட்டீங்கன்னா நம்ம இவரு கூடயே இருப்பாரு. நான் எப்பவுமே அவர் ரெண்டு தான் கொஞ்சுவேன், ஏன்னா ரொம்ப பாசமா இருப்பாரு, கோவமே வராது. ஆனா அப்படி ரொம்ப கோவமா வந்துச்சுன்னா வெளியில ஒரே புகை மண்டலமா இருக்கும் ரெண்டு பேருக்கும். நாங்க அதை பார்த்தோன்னே தெரிஞ்ச சரி இதெல்லாம் கோவமா இருக்காங்க போல, இது நம்ம டைலாக் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லி. அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ் ஃபார் ஹேவிங் மீ இன் யுவர் ஃபில்ம். அண்ட் இட்ஸ் வண்டர்ஃபுல் டு ஒர்க் வித் யூ. அண்ட் ஐ எம் டூயிங் another film also in your banner. And thanks a lot. அப்புறம் நம்ம கிங்ஸ்லியை பத்தி சொல்லணும்னா அவர் வந்தாலே ஜாலியா இருக்கும். இதுல என்னன்னா இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து they all have worked together for the betterment of the film. என்னன்னா நமக்கு ஒரு டைலாக் கொடுத்தாங்கன்னா அதை 10 விதமா 10 பேர் பேசுவாங்க. So if you look at it like it, a lot of improvisation has happened in the film, and it will surely entertain everyone who is being an audience there to watch this film as Chennai Gangsters. And thank you Mr. Manoj Beno. அப்புறம் புஜி, it was so much fun working with you. And இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ஒருத்தர் வைபவ் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் ரொம்ப நல்ல பிள்ளை. அவர் இருக்கிற இடம்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கும் அட்டுலியாவுக்கும் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சதே அவர் மூக்கு தான். அண்ட் இஸ் அ வெரி குட் லுக்கிங் கை. அண்ட் அவர் மூக்கு வந்து இட்ஸ் லைக் சோ ப்ராமினன்ட் அண்ட் மேக்ஸ் ஹிம் அ குட் ஆக்டர் டூ. என்ன தம்பி, கரெக்ட் தானே? ஸோ as a team we are amazing. And இதுல வந்து இருக்கிறதுலயே ரொம்ப யங்கான ஆளு யாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஆனந்தராஜ் சார். அவங்க வந்து எங்களை எல்லாரையுமே வந்து ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி
எந்த லைன் பேசினாலும் அதுல வந்து ஒரு பாலிஷ் பண்ணி தட்டி ரெடி பண்ணி அவங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் கிடையாது, 5000 எக்ஸ்பிரஷன் இருக்கும். இதுல எதுன்னு செலக்ட் பண்ணி டைரக்டர் வந்து எடுக்கிறதுக்குள்ள பல சீன் போயிடும். அண்ட் இட் வாஸ் சோ என்டர்டெய்னிங் அண்ட் இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் மாஸ்டர். அவரை பந்தோடனே நான் காலில் வந்துட்டேன், மாஸ்டர் கடைசியா ஏதாவது வந்து அப்படி அடிக்கிற மாதிரி வர மாஸ்டர், அந்த அது மட்டும் போதும் மாஸ்டர் அப்படின்னு. And he was very sweet and he gave me that opportunity. And நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனா காலங்காத்தால என்ன ஜான் விஜய் இவ்வளவு ஓவரா பேசுறானே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க. பட் தேங்க்யூ வெரி மச். ஹேவ் a wonderful day. Thank you so much, sir, for sharing few words. So, அடுத்தபடியாக அவர் சொன்ன மாதிரி the youngest cast member ஆனந்த் ராஜ் அவர்கள் இது வரைக்கும் வந்துட்டு 300 படங்களுக்கு மேல நடிச்சிருக்காரு. அவரோட நடிப்பு திறமை பத்தி பேசவே தேவையில்ல. It speaks for itself. So please can I have you to have a few words? அனைவருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்த இறைவனுக்கு நன்றி. மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் நான் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்பேன். இந்த விழாவுடைய நாயகன் திரு இமான் அவர்கள், நான் வந்து இப்பதான் உள்ள பேசிக்கிட்டு இருந்தோம். அவருடைய முதல் படம் என் படம் தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். சேனான்னு ஒரு படம், சத்யராஜ் சார் நான் நடிச்ச படம். ஆனா அப்புறம் தான் சொன்னாரு அது இல்ல வேற படம், விஜய் படம்னு சொல்லிட்டு. ஸோ 2வது படம் தான் என்னோட படம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. சார் ரொம்ப நல்லா இருக்கு சார், வாழ்த்துக்கள் சார். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ், மிஸ்டர் பாபி, மிஸ்டர் மனோஜ், இருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும். ஏன்னா இது போல ப்ரொடியூசர்ஸ் வரணும் சினிமாவுக்கு, அப்பதான் வந்து நல்லா இருக்கும். தியேட்டர்ஸ் திறந்து வச்சுட்டு உட்காந்துருக்காங்க எல்லாரும். இதுல இளவரசு வந்து என்னுடைய பழைய நண்பர், எனக்கு அவர் வந்து காலையில ஏதோ ஒரு இது உங்ககிட்ட பேசினா போய் சேரும்ன்றதுக்காக சில விஷயங்கள் பேசினார்னு நினைக்கிறேன். இல்ல ஆமா, அதனாலதான் பேசினார்னு நினைக்கிறேன். அவர் வந்த வேலையை கரெக்டா பார்த்துட்டாருன்னு நினைக்கிறேன். வயிறு வேலை இல்லைங்க, வேற வேலைங்க. அதனால எனக்கு என்னன்னா ஒரு நல்ல தயாரிப்பாளர்கள் வரணும் சினிமாவுக்கு. நல்ல தயாரிப்பு, அதாவது சின்ன படம் பெரிய படம் இல்லாம நல்ல படம் கெட்ட படம். நல்ல படம் எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு என்னை போல ஒரு நடிகர் சொன்னாரு, சின்ன படம்லாம் எடுக்காதீங்க இனிமே, சின்ன பட்ஜெட்ல படம் எடுக்காதீங்க அப்படின்னு. அது அவர் சொந்த கருத்தா இருக்கலாம். என்னுடைய கருத்து, எந்த பணம் இருந்தாலும் படம் எடுக்க வாங்க, படம் எடுக்க வாங்க, அப்பதான் நல்லா இருக்கும். படம் எடுங்க, நிறைய படம் எடுங்க, உங்க கற்பனையை சொல்லுங்க. ஸோ வந்து படம் எடுக்க வரணும். அது சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட். இன்னைக்கு இருக்கிற பெரிய இயக்குனர்கள், இன்னைக்கு இருக்கிற டாப் மோஸ்ட் இயக்குனர்கள், நான் சொல்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அவங்க எல்லாம் சின்ன படம் எடுத்தவங்க தான். எல்லாருமே சின்ன படம் எடுத்தவங்க தான். இன்னைக்கு இருக்கிற பெரிய நடிகர்கள் சின்ன படத்துல நடிச்சவங்க தான். எதுவுமே பெரிய படம் கிடையாது சார். எடுத்த உடனே ஒரு 100 கோடியில 200 கோடியில படம் பண்றது இல்ல, சின்ன படம் பண்ணணும். வாங்க சினிமாவுக்கு வாங்க. இப்ப இளவரசு மாதிரி நடிகர் இருக்காரு, இப்ப கிங்ஸ்லி மாதிரி நடிகர் இருக்காருன்னா, ஐயோ இவங்களை பார்த்தா கேளுங்க, போய் ஒரு தடவை கேளுங்க. கேட்டுட்டு அவங்க அவங்களுக்கு உங்க பட்ஜெட்டுக்கு ஒத்து வருவாங்களான்னு பாருங்க. கேட்கற தப்பே கிடையாது. இஸ் இட் ரைட்? கேட்டு பண்ணுங்க. அதனால ஐ வெல்கம் மிஸ்டர் பாபி சார். வாங்க, நிறைய படம் பண்ணுங்க, நிறைய பண்ணுங்க. என்ன உங்களால எவ்வளவு முடியுமோ பண்ணுங்க, நிதானமா பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க. என் நண்பன் வைபவ் ஃப்ரண்ட்ல வந்து முகத்தை காட்டுறது பாருங்கல்ல, பக்கத்துல வைபவ் சொன்னா பக்கத்துல சிரிப்பாருங்க. பக்கத்துல இது ஒரு கூட ஒரு நடிகர் நடிச்சாரு, அதனால நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. ஸ்பேஸ் உனக்கு கொடுத்தது இல்லப்பா, அவனுக்கு வேற வேலை இருந்தது, அதனால ஸ்பேஸ் கொடுத்துருக்கான். அதனால நம்ம ஜூனியர் மாதிரிதான், நல்ல தகமான பையன். நான் ஊர்ல இருந்து வரும்போது நான் கேட்டேன், பாபி சார் வராரு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, சரி ஓகே ரைட். அவர் ரொம்ப தூரத்துல இருந்து அமெரிக்கால இருந்து வராரு. நான் பக்கத்துல இருந்து வர்றது ஒன்றும் தவறு கிடையாது. நான் சின்ன சின்ன வேலையா வந்து கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் இருந்தேன். ஸோ அங்கிருந்து ஜேர்னி பண்ணி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐம் ஜஸ்ட் கம்மிங். நான் சொன்னேன், ஒரு சினிமாவுக்காக ஒருத்தர் யூஎஸ்ல இருந்து வந்திருக்காரு அப்படின்னா நான் பக்கத்துல இருந்து வர்றது தவறு கிடையாது. ஸோ திரும்ப நான் ஓடணும் அங்கிருந்து. ஸோ அதனால வாழ்த்துக்கள் சார். வாங்க, நிறைய பேர் இன்னும் சினிமாவுக்கு வாங்க, நிறைய உங்களுடைய
உங்களுடைய கனவுகள், உங்களுடைய வந்து நிறைய பேர் கதையை வச்சுட்டு நிறைய இளம் இயக்குனர்கள் காத்துட்டு இருக்காங்க. ஸ்கிரிப்டை கேளுங்க, அவங்க கிட்ட கேட்டு நீங்க வந்து ரொம்ப கரெக்டா பண்ணுங்க. நானும் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்குறேன். நான் சொல்றதெல்லாம் இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, நம்முடைய இண்டஸ்ட்ரி. இங்க உட்கார்ந்துருக்க பழைய பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் எனக்கு நல்ல பரிச்சயமானவங்க, ரொம்ப காலமா இருக்கும். ஸோ அதனால வந்து இது நம்ம இண்டஸ்ட்ரி, வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வைக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் பண்ணட்டும். இப்ப பெரிய படம் மட்டும்தான் ஒரு 10 பேர் இருப்பாங்கல்ல, இல்ல 15 பேர் இருப்பாங்க. பொங்கல் எனக்கு, தீபாவளி உனக்கு, ரம்ஜான் உனக்கு, கிறிஸ்துமஸ் எனக்கு, பிரிச்சுக்கிட்டாங்க நாட்களை. மற்ற நாள்ல என்ன படம் பண்ண போறோம் நம்ம? சரி, விழாக்காலம் மட்டும்தான் இருக்குன்னா மீதி நம்ம என்ன பண்ண போறோம்? படம் வேணும் இல்ல, அதுக்கு ஆட்கள் வேணும், படம் எடுக்கணும். ஸோ அதை நம்பி இருக்கிற என்னை போன்ற நடிகர்கள், இன்னும் பெப்சின்னு ஒரு 24 கிராஃப்ட் இருக்கு, அதுல ஒர்க் பண்ற நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நீங்க தயவு செய்து இந்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரின்னு சொன்னாங்க, இது ஒரு தொழிற்சாலை, இது வந்து நல்லா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், வழக்கமா நான் சொல்றதுதான், தமிழக அரசிற்கு ஒரு அன்பு வேண்டுகோள், என் அன்பு தம்பியின் உரிமையோட சொல்லலாம், மாண்புமிகு அமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள். இது உங்ககிட்ட சொன்னா போய் சேருன்றதுக்காக சொல்றேன். தயவு செய்து நீங்கள் வந்த திரையுலகம் என்கிற காரணத்தால் எங்களுக்குன்னு ஒரு இடம் வேணும். அங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு என் கண்ணு முன்னாடி போஸ்டை கிழிச்சிட்டு உங்களுக்கு கூட்டணி கட்சி அரசியல் வேணும் நான் இல்லைன்னு சொல்லல. பட் இதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. போஸ்ட் வந்து நாங்க டாக்ஸ் கட்டி வரி கட்டி போஸ்ட் அடிக்கிறோம். எங்க போஸ்ட் ஓட்டுறதுக்கு ஒரு இடம் தயவு செய்து எங்களுக்காக கொடுங்க. நாங்க அதுக்கு எவ்வளவு செலவோ நாங்க பாத்துக்கிறோம். இது ஒரு தயாரிப்பாளர், ஒரு நடிகை நான் ஆதங்கப்படுறேன். ஒரு போஸ்ட் ஓட்டினாதான் இந்த படம் இந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு தெரியும். அதனால ஒரு இடத்த ஒதுக்கி கொடுங்க, அங்க இடத்த நாங்க வந்து பராமரிச்சுக்கிறோம், நாங்களே பண்றோம். அது நீங்க டீம் கிட்ட பேசலாம், தவறு இல்லை. இதை செய்து தர வேண்டும் என்று என் அன்பு வேண்டுகோளை திரு என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு அன்பு வேண்டுகோளாக வைக்கிறேன். அதற்கு பிறகு இந்த படத்தில் நடித்த சக நடிகர்கள் கிங்ஸ்லி ஆகட்டும், திரு ஜான் விஜய் ஆகட்டும், இன்னும் அந்த மணிகண்டன் ஆகட்டும், டெக்னீஷியன் எல்லாருக்கும், திரு இளவரசு வந்து வயிறு குறைச்சிடுறேன் சார் நான் இல்லை, கொரோனால வந்ததுதான். இந்த கொரோனால ஒரு போட்டாங்க ஒருத்தங்க, பிரியாணி சாப்பிட்டா கொரோனா வராதுன்னு சொன்னது யாருன்னு தெரியல. பிரியாணி சாப்பிடுங்க, கொரோனா வராது. இருக்கிற எல்லா பிரியாணி கடையும் தேடி நம்ம பிடிச்சி வீட்டுல வச்சுட்டோம். எல்லா பிரியாணி கொண்டு வாங்க, இருக்கிற இஸ்லாமிகள் எல்லாருக்கும் பிரியாணி கடைக்கு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது பண்ண வேலை தான். கொஞ்சம் ஓட்ட நான் வந்து தெரியுதா என்ன தப்பு எனக்கு? ஓகே, இருக்குதா? தேங்க்யூ, நன்றிங்க, நன்றி. நீ சொன்னதார வந்து இளவரசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி பாருங்க. அப்பா, நம்ம வட்டத்துக்குள்ள ஒருத்தர் வந்துட்டாரு. ஓகே, தேங்க்யூ. நான் குறைச்சிருந்தேன் பாருங்க, நீங்களும் குறைக்கிறீங்க. ஓகே, அதனால இந்த படம் வந்து உங்களுக்கு வழக்கமான சொல்றதா, நல்ல படம் வந்து தெரிஞ்சா நீங்க நல்லதை எழுதுங்க. இது வந்து நிச்சயமா நல்ல படம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் அப்படின்னா இது ஒரு அழுத்தமான படம் கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். ஜாலியான படம் மட்டும் தான் நடிக்கிறார் அப்படின்னா சீரியஸாக இருக்கும். இதுல கொஞ்சம் சென்டிமெண்ட்லாம் இருக்கும், நல்லா இருக்கும் அந்த கதையில. இந்த படம் நடிச்சு முடிஞ்ச உடனே இழுப்பெல்லாம் இப்ப கறக்குன்னு சத்தம் வரும். இந்த அடியப்பன் படத்துல எம்ஜிஆர் நடிச்ச மாதிரி கூடு விழுந்து இப்படி நாங்கெல்லாம் போவோம் இல்ல. எனக்கு நான் செட்டுக்கு போறது முன்னாடி அந்த கேரவன்ல இருந்து எனக்கு இது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கொடுத்தாங்க கம்பெனில இருந்து. என்ன கொடுத்தாங்க? நீ கேப் கொடுத்தாங்க, அப்புறம் கைக்கு ஒரு கிளவுஸ் கொடுத்தாங்க, அப்புறம் செட்டப் எல்லாம் ஒண்ணு கொடுத்தாங்க. நான் சொன்னேன், இது என்ன பாகுபலி படத்துல வாருக்கு போற மாதிரி இருக்கு, இதெல்லாம் எது கொடுக்குறீங்க என்கிட்ட? சரி, சேஃப்டிக்கு போட்டுங்க அப்படின்னா. சேஃப்டிக்கு போடணுமா? இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், பாத்துக்கிறேன். வந்து செட்டை பார்த்த உடனே அதெல்லாம் கொண்டாங்க அப்படின்னு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு எங்களை காலையில கொடியை விட்டாருன்னா போது எங்களை விட்டுறாடுற அளவுக்கு டைரக்டர் வச்சு, சார் அப்படியே வாங்க சார், இங்கே வாங்க சார், இங்க ஒரு சீன் சார், அங்க ஒரு சீன் சார், இங்க ஒரு சீன் சார் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ நல்லா இருக்கும். இது வந்து ஒரு என்டர்டெயின் மூவி, ஒரு ஜாலியான மூவி, மன அழுத்தத்தை போக்குவதற்கான ஒரு நல்ல படம். தயவு செய்து இதை நான் பேச வேண்டிய விஷயத்தெல்லாம் பேசிட்டேன் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எல்லாருக்கும் மேடையில் இருக்க குறிப்பா சொல்லணும்னா திரு என் நண்பன் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஒரு மிக அடக்கமா வந்து உட்காந்துருக்க டிமாண்டி காலனியோடைய டைரக்டர். அவரு இப்போ நல்லா போயிட்டு இருக்க அந்த படம் நான் கேள்விப்பட்டேன். என் அன்பு தம்பிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நான் கோப்ராவோட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணோம். நிறைய ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு. இஸ் மை குட் ஃப்ரெண்ட். வாழ்த்துக்கள் தம்பி, வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். உங்களை சந்திச்சதுல மிக்க மகிழ்ச்சி. ஒரு நல்ல படம் தெரிஞ்சா நீங்க நல்லது எழுதுங்க, நல்லது பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் கன்சர்ன்ஸ் அண்ட் ஒரு ஸ்வீட் விஷஸ் வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக சொன்னீங்க. ஸோ அடுத்தபடியாக பிடிஜி யூனிவர்சலோட முதல் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் சொன்ன மாதிரி டிமாண்டே 2 காலனி, அதோட எங்களோட வெற்றி டிரெக்டர் அஜய் ஞானமுத்து சார் அவர்களை வந்து பேசுமாறு சில வார்த்தைகள் பேசுமாறு மேடை கழகிறோம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். படம் வந்துட்டு ஒரு பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் தட். அனைவருக்கும் வணக்கம். பாபி சார், மனோஜ் சார், பிடிஜின்றது என்னோட ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி மெம்பராக இந்த படத்தில் வேலை செஞ்ச எல்லாரையும் வாழ்த்துறதுக்கு வந்திருக்கேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டீசர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 month முன்னாடியே காமிச்சாங்க. ஒரு பயங்கர ஒரு ஃபன்-ஃபில்ட் ஃபில்ம் மாதிரி ஃபீல் ஆச்சு. இப்போ சாங்ஸ் எல்லாம் பார்த்தேன், அமேசிங்காக இருக்குது. பயங்கர கலர்ஃபுல்லாக, யூத்ஃபுல்லாக. இமான் சாரோட பெரிய ஃபேன். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன், நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் டிமாண்டி பண்ணும்போது ஒரு சாங் பாடி கொடுத்தாங்க சார் எங்களுக்கு. ரொம்ப ப்ரீஸியாக இருக்குது சார், நல்லா இருக்குது சாங்ஸ். படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். கிங்ஸ்டன் பிரதர் அமேசிங்காக இருக்குது அவங்க ஒர்க். வைபவ் பிரதர் பெஸ்ட் விஷஸ். அதுல்யா பெஸ்ட் விஷஸ். ஆனந்த்ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய் சார்லாம் இந்த யூஷுவல் சஸ்பெக்ட்ஸ்னாங்களே, ஸோ அந்த மாதிரி அவங்களாம் எங்கள் கேங் டைப்ஸ். ஸோ அவங்க இடத்துல இருந்தாலே அவங்க என்ன மாதிரி வேலைகள்லாம் பார்ப்பாங்கன்னு தெரியும். ஸோ இந்த படத்தில் அவங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னும் போது அதுவே எனக்கு ஒரு ஓகே, இவங்கெல்லாம் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க அப்படின்ற ஃபீல் இருக்கு. ப்ளஸ் இதை தாண்டி இப்போ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் பிடிஜி கூட ஒர்க் பண்ணதை வச்சு சொல்கிறேன். இவங்களோட ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சரே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அவ்வளோ ஈஸியாலாம் ஒரு ப்ராஜெக்ட் இங்கே க்ரீன்லிட் ஆகாது. ஸோ இவங்க வந்து இந்த ப்ராஜெக்டை சூஸ் பண்ணியிருக்காங்க. இது மேலே இவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்காங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக தான் இருக்கும். இது வந்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தை நல்லபடியாக போய் எல்லா ஆடியன்ஸுக்கும் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இது ஒரு மாபெரும் வெற்றியாக்கி தரணும் எல்லாருக்கும், படத்தில் வேலை செஞ்ச எல்லாருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அஜய் சார், ரொம்ப ஸ்வீட் அண்ட் க்யூட்டாக வார்த்தைகள் சொன்னீங்க சார். ஸோ அடுத்தபடியாக எங்களோட ஆர்டிஸ்ட் ஹுசைனி சார் அவர்களை வந்துட்டு ஃபியூ வேர்ட்ஸ் சார் ப்ளீஸ். இப்போதான் வந்தீங்க, பட் கே. ராஜேஸ்வர் அவர்கள் என்னுடைய காட்ஃபாதர்னே சொல்லலாம். முதல் தமிழ்நாட்டுக்கு நான் வரும்பொழுது அவருடைய படம் கிங் குயின் ஜாக்ல தான் நடிக்கிறதா இருந்தேன். பட் அது அந்த படம் எடுக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய பையன் விக்ரம் அவருடைய படத்தில் நடித்தது எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குது. இட்ஸ் a very good opportunity. Vikram has a style of his own, and he just gives you the scene and makes you do the delivery. I really wish Vikram all the very, very best. It is a pride for me to be acting in his movie. Thank you very, very much. ஹீரோயினை பத்தி சொல்லலன்னா எப்படி? பிகாஸ் வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ஒரு சச் அ பப்ளி, அப்படியே வந்து ஜாய் ஃபில் ஆகுது அவங்கள பார்க்கும்போது. ஐம் பிரிட்டி ஷோர் அவங்களோட பிரசன்ஸ் அண்ட் எனர்ஜி வந்துட்டு இந்த மூவிக்கு இருக்கிற அழகோட இன்னும் பல மடங்கு அழகு சேர்க்குது. ஸோ ப்ளீஸ் அதுல்யா மேம், கேன் ஐ ஹேவ் யூ டு ஹேவ் அ ஃபியூ வேர்ட்ஸ்? எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ், ஸோ பிடிஜி யூனிவர்சல் பாபி. ஸோ மோர் தென் ப்ரொடியூசர், எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்காங்க. அண்ட் ஐ நோ உங்களுக்கு சினிமா மேலே எவ்வளோ பெரிய விஷன் இருக்குன்னு. ஸோ மை பெஸ்ட் விஷஸ். அண்ட் மனோஜ் வினு, பிடிஜியோட பில்லர், அண்ட் அஃப்கோர்ஸ் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் எங்களோட பில்லர் டூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் வெரி கூல் டைரக்டர்ஸ். அண்ட் ஏதாவது ஒன்று பண்ணும்போது ஏதாவது குட்டி எக்ஸ்பிரஷன்ஸ் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டால் கூட அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அந்த ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணாங்க. தேங்க்யூ. அண்ட் இன்னைக்கோட ஹீரோ இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார். ரொம்ப நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான சாங்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டிஓபி அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வைபவ் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஹாப்பியாக இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே கலகலகலன்னு வச்சிருப்பாரு. ஸோ அவரோட பர்சனாவே அப்படிதான். ஸோ படத்துலையும் அப்படிதான், நேரில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படிதான் இருந்தாரு. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் எங்களோட கேங், சுனில் ரெட்டி, கிங்ஸ்லி, ஜான் விஜய் அண்ட் ஆனந்த்ராஜ் சார், மொட்ட ராஜேந்திரன் சார், லிவிங்ஸ்டன் சார், அவங்க எல்லாருமே
லைக் விபின் சார் எல்லாருமே, மணிகண்டன் எல்லாருமே நாங்கள் வந்து ஒரு கேங்காகவே எப்போவுமே ஃபுல் காம்பினேஷன் எங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்கும்னு, என்ன தான் ஃபுல்லாக கலாய்ச்சிட்டு ரொம்ப ஃபன்னாக போயிட்டுருக்கோம். பட் வெரி ஹாப்பி. அண்ட் மாஸ்டர் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, அஜய் மாஸ்டருக்கும் தேங்க்யூ, லிரிசிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் டீமுக்கும் என்னோட ரொம்ப 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 நன்றி. அண்ட் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ரொம்ப ஃபன்ஃபில்டான ஃபிலிமாக இருக்கும். ஸோ நீங்களும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரிவ்யூஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அதுல்யா. ஸோ அடுத்து வந்துட்டு இந்த படத்தோட இயக்குனர், ஸோ வந்துட்டு அவர் பேசுறதுக்கு இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்கு, நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்கணும். என்ன சார், நீங்க நிறையவே விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ப்ளீஸ் லெட்ஸ் வெல்கம் தி டிரெக்டர் விக்ரம் ராஜேஸ்வர் அவர்கள். குட் மார்னிங். ஆக்சுவலி நிறைய பேச மாட்டேன். I just want to thank my producer, Bobby sir, for giving this opportunity. Thank you so much, sir. And the opportunity வந்துட்டு மனோஜ் சார் இல்லைனா வந்திருக்காது. Thank you so much, sir, for all that you've done for me all these years. Thank you so much. My main lead, Vaibhav sir, thank you so much for being a brother to me in this project. Atulya, you've been a really wonderful person in this project, coming on time and doing everything possibly nalla panniranga. And my brother in the industry, Iman Anna, thank you so much. Neriya perukku theriyadu, Iman Anna naanu actually school mates, அவர் என்னோட சீனியர் ஸ்கூல்ல. ஸோ ஸ்கூல்லேருந்தே அவர் வந்துட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம்லாம் பண்ணுவார். அவர் வேற ஹவுஸில் இருப்பார், நான் வேற ஹவுஸில் இருப்பேன். அவர் வந்துட்டு கீபோர்டு வாசிச்சாலே எங்களுக்குலாம் கோவம் வரும். அப்போவே ஹி வாஸ் அ வெரி பிக் சூப்பர் ஸ்டார். And really fantastic to work with you, na. And I think I've got wonderful songs. Thank you so much. And all my cast and crew, எல்லாரும் இங்க இருக்காங்க. Thank you so much. எல்லாருமே டீசர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். It's a fun ride, family film. நல்லா இருக்கும், எல்லாருமே வந்து பாருங்க. It is like குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். And my brother in the industry, my co-director, he's my brother, and yeah, thanks to him for putting up with me. And thank you Vijayanti, my sister, wherever you are, for giving me this opportunity. Yeah, there she is. Thank you so much. And mom, amma, thank you so much. And என் பேர்ல வந்துட்டு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் இருக்குன்னா, என் பேருக்கு அப்புறம் வரக்கூடிய ராஜேஸ்வர் மாத்திரம் தான். Dad, this is for you. Thank you so much. Thank you so much sir. ரொம்ப அழகா பேசுனீங்க, உங்களோட மனசுல இருந்த வார்த்தைகள் எல்லாமே. ஸோ அடுத்து வந்துட்டு தி ஹீரோ ஆஃப் த டே, நம்மளோட இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள். நான் சொன்ன மாதிரி 100 அழகான படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு. அவரோட பிளேலிஸ்ட் இல்லாம ஒரு நாள் கூட நம்ம வந்து கடந்து போயிருக்கவே மாட்டோம். ஸோ thank you so much for being a part of this movie, and please a few words sir. எல்லாத்துக்கும் மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே. ரொம்ப சந்தோஷம். இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தோட அசோசியேஷன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாபி சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிடிஜி யூனிவர்சலுக்கு ஒரு தமிழனா நம்ம எல்லாருமே பெருமைப்படக்கூடிய ஒரு இடத்துல அவர் யூஎஸ்ல இருந்து ஒரு மிகப்பெரிய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வி ஆர் சோ ப்ரௌட் ஆஃப் யூ. அண்ட் இந்த பிடிஜி மூலியமா, இந்த பேனர் மூலியமா நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும் சார். என்னுடைய வேண்டுதலும் அதுதான். அண்ட் இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் திரைப்படத்தின் மூலியமா உங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஒர்க் பண்றது ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஒரு பிரிட்ஜா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்தது வந்து மனோஜ் பெனோர் சார். ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு டைரக்டோரியல் ஆஸ்பெக்டையும் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலையும் வந்து சரியா அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்ப அது ஈஸி கிடையாது. அதை கரெக்டா வந்து டைரக்ட் பண்ற மனோஜ் பெனோ சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா டைரக்டர்ஸ்க்கு எப்பவுமே தே ஹேவ் தேர் ஓன் விஷன். அவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ப்ரொடியூசர் சைட்ல இருந்தும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவை வச்சு அண்ட் டைரக்டருடைய விஷயம் அவங்களுக்கும் தேவையான பவுண்டரிஸை வந்து புஷ் பண்ணி அதை கரெக்டாக ஹேண்டில் பண்றீங்க சார். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர் அண்ட் அருண் கேஷவ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 2 பேர் டைரக்டர்ஸ் இருந்து ஒர்க் பண்ண ஒரு படம் இருக்கு முன்னாடி, லாங் டைம் பேக், விசில்னு ஒரு திரைப்படம். அதுக்கு பிறகு இந்த மாதிரி 2 டைரக்டர்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ற படம் இது. ரொம்ப சந்தோஷம். அருண் கேஷவ் அவர்களாகட்டும் அண்ட் விக்ரம் ராஜேஸ்வர். விக்ரம் ராஜேஸ்வர் என்னுடைய சொன்ன மாதிரி என்னுடைய ஸ்கூல் ஜூனியரு.
வேற ஹவுஸ் அவர் வேற ஹவுஸ் தான். பயங்கரமாக அப்போத்துலேருந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது. அண்ட் அவர் இந்த மாதிரி வளர்ந்து வந்து ஒரு கதை நம்மகிட்ட வந்து சொல்லி அவருடைய இயக்கத்தில் நான் இசையமைப்பேன் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அது நடந்தது இந்த திரைப்படத்தில். ரொம்ப சந்தோஷம். அண்ட் ரொம்ப சென்சிபிளான மீட்டிங்ஸ் இருந்தது. ரொம்ப சென்சிபிளான ஒவ்வொரு மியூசிக் செட்டிங்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் தனக்கு என்ன தேவைன்றதை ரொம்ப கிளியர் கட்டாக சொல்லி கன்வே பண்ணி அது மியூசிக் செட்டிங்கில் யாருடைய டைமும் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு இயக்குனராக இருக்கார். ஐ திங்க் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே அவங்க அப்பா கிட்ட இருந்து வந்ததுன்னு நினைக்கிறேன் நான். ராஜேஸ்வர் சார் அவருக்கு நான் நன்றியை சொல்லி ஆகணும். அவருடைய திரைப்படம் கோவில்பட்டி வீரலட்சுமியில் நான் வந்து கீபோர்ட் பிளேயராக ஒர்க் பண்ணியிருந்தேன் மிஸ்டர் ஆதித்யன் சாருக்காக. ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அண்ட் அவருடைய பையனுக்கு நான் மியூசிக் பண்ணுறது எனக்கு கூடுதல் சந்தோஷம். ஐ திங்க் த ஹோல் ஃபேமிலி வில் பி வெரி ஹாப்பி டுடே. விக்ரம் அண்ட் அருண் உங்கள் 2 பேருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் கிராக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் அதை வந்து கரெக்டாக ரைட்டிங்கில் போட்டதை வந்து அது செல்லுலாய்டில் அதை கன்வெர்ட் பண்ணுறது வந்து அது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப என்கேஜிங்கான ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த திரைப்படத்தின் மூலயமா பிடிஜி யூனிவர்சல் மியூசிக் அப்படின்ற ஒரு மியூசிக் லேபிளையும் வந்து லான்ச் பண்ணுறாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதன் மூலயமா அவங்க ஃபியூச்சர்லேயும் நிறைய அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் இருக்க படங்களாகவும் இருக்கட்டும், அட் த சேம் டைம் வெளி படங்களையும் வந்து அவங்க ஆடியோ அக்வயர் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய மியூசிக் லேபிளில் ஃபர்ஸ்ட் என்னுடைய படம் வர்றதுல எனக்கு அதுவும் கூடுதல் சந்தோஷம். அந்த திரைப்படத்தில் வந்து பாடல்கள் எழுதியிருக்கிறது கருணாகரன் அவர்கள் வந்து ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கீங்க கருணாகரன். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய பேர் உங்களுடைய டேலண்ட்டை வந்து பயன்படுத்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் கார்த்திக் நேத்தா அவர்கள் ஒரு சாங் எழுதியிருக்காங்க. அண்ட் சூப்பர் சுப்பு இவங்கெல்லாம் பாடல்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்கான விஷயம் இந்த படத்தில் நான் பார்க்குறது, இதில் ப்ராப்பர் சிங்கர்ஸ் திருப்பி யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த ஆல்பமில். அது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். ஏன்னா திருப்பி எங்கே இருந்தாலும் ஏதாவது ஒரு ப்ரெஷர் ஒன்று வரும். ஏன்னா இந்த ஒரு நடிகர் பாடணும், இந்த ஒரு நடிகை பாடணும், இந்த ஒரு இசையமைப்பாளர் பாடணும் அப்படின்னு வரும். அப்படி இல்லாமல் இதில் ப்ராப்பராக எல்லாமே நல்ல ட்ரெயின்டு எஸ்டாப்ளிஷ்டு பிளேபேக் சிங்கர்ஸ் வந்து இந்த ஆல்பமில் பாடிருக்கிறது வந்து எனக்கு கூடுதல் சந்தோஷமாக பார்க்குறேன். சிங்கர்ஸ் லைக் கார்த்திக், விஜய் பிரகாஷ், சின்மயி, ஹரிச்சரன், அப்புறம் கானா தரணி, கானா குணா, ஆஃப்ரோ, இங்கே எல்லாருமே ப்ராப்பர் மியூசிஷியன்ஸ். ஸோ இதுதான் தொழில் அப்படின்னு வந்து இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மறுபடியும் இந்த ஒரு ஆல்பமில் ப்ராப்பர் சிங்கர்ஸாக வச்சு அதை பிச் பண்ணதில் எனக்கு கூடுதல் சந்தோஷம். அண்ட் ராஜா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதை மியூசிக்கை மார்க்கெட் பண்ணுறீங்க. ஐ ஹோப் திஸ் மியூசிக் வில் டூ வண்டர்ஸ் டு த லேபிள். இதில் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும், ஏன்னா படம் பார்த்துட்டேன், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வாசிச்சிட்டேன், ரொம்ப ஃபன்ஃபில்டாக இருந்தது, ஹிலேரியஸாக இருந்தது. முக்கியமாக ஆனந்த்ராஜ் சாரோடைய நடிப்பை வந்து நான் சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஜான் விஜய் பிரதர், எஸ் உங்களுடைய டைரக்ஷனில் தான் ஃபர்ஸ்ட் நடித்தேன். ஞாபகம் இருக்கு, ஏதாவது பிக்சர்ஸ் தான் ஷேர் பண்ணுங்க ஸ்வீட் மெமரிஸ்க்காக. அண்ட் இந்த படத்துலையும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அண்ட் கிங்ஸ்லி சார், உங்களுடைய ஒரு சீனுக்கு பயங்கரமாக தெரிச்சிட்டேன் சார். அப்படி இருந்தது இன்ட்ரோலுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸு, ரொம்ப நல்லா இருந்தது சார். அண்ட் ஹுசைனி சார், ஸோ ஹாப்பி உங்களுடைய ப்ரெசன்ஸ்க்கு நான் ஸ்கோர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் சார். தேங்க்யூ. அண்ட் அஜய் அவர்களுடைய கொரியோகிராஃபி ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு ஆர்டிஸ்டோடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் கரெக்டாக தெரிஞ்சு அவங்களுக்கு எது வரும் எது வராது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆர்டிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி டெலிவர் பண்ணுறதும் அது ஒரு பயங்கர ஒரு இன்டெலிஜென்ஸ் அது. ஸோ அதை வந்து கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்கள எங்கேயுமே ஸ்க்ரீனில் வந்து ஃப்ளாடாக காட்டாமல் பார்த்துக்கிறதும் ஒரு கொரியோகிராஃபருடைய பொறுப்பும் கூட. அவங்க வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வீக்காக இருக்காங்களே அப்படின்னு தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறதுமே அது சூப்பர் டெக்னீஷியனுடைய ஒரு ஒர்க். அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க, அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மணிகண்டன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சூப்பராக இருந்தது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக பண்ணியிருக்கீங்க. நான் இன்ஃபேக்ட் விக்ரம்கிட்ட பேசும்போது யாருங்க அது ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து ரொம்ப அது ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல, எங்கேயுமே தெரியல. அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய சிஸ்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் வைபவ் அவர்கள் அண்ட் அதுல்யா அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ஹி பிளே டு ஹிஸ் ஸ்ட்ரெங்க்த்னு நினைக்கிறேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும்.
அண்ட் ரொம்ப நீட்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாங்லையும் கரெக்டாக வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. எல்லா சீன்ஸுமே வந்து கரெக்டாக அந்த சீனோட மீட்டருக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுலியா ஷி லுக்ஸ் கார்ஜியஸ் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஸோ ஹாப்பி. அண்ட் என்னுடைய பாடல்களுக்கு நீங்களும் வந்து அவங்களோட லிப்சிங் பண்ணி எங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கறதுல ரொம்ப கூடுதல் சந்தோஷம். அண்ட் இன்னைக்கு தான் ப்ராப்பர் டிஐலாம் பண்ணி நீங்கள் சாங்ஸ்லாம் பார்க்குறேன். ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. I'm really wishing the best for this project and press நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வேண்டுதலை வச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைய உங்களுடைய பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. So please do supporting films. Thank you so much. God be with you. Thank you so much, sir. So அடுத்தபடியாக we have a very special guest. நம்ம இண்டஸ்ட்ரியில தி மோஸ்ட் ஸ்டைலிஷ் ஆக்டர் இன் கூட சொல்லலாம். அவரோட பிஸியான ஷூட்டிங் டைம்ல கூட நம்ம கூப்பிட்டு வந்திருக்காங்க. He has made some time for us. So I would like to call upon Arun Vijay sir onto the stage, please. So thank you so much, Arun Vijay sir, for joining us because in ஒரு ஸ்பெஷலான மொமெண்ட் நீங்க எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் ஆக்கியிருக்கீங்க. ஸோ அப்படியே நீங்க வந்துட்டு ப்ளீஸ் I would ask you to give a few words to us. ப்ளீஸ் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். ஹாய், எல்லாரும் பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள். டிமாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் we're really happy. ஸோ ஃபர்ஸ்ட் பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாருக்குமே சந்தோஷம். ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில். ஸோ ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும். நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல, டீசரை பார்க்கல இன்னும். பட் லெட்ஸ் சி. மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்றாருன்னா அது கண்டிப்பா அது வந்து ஏதாவது ஒரு விதத்துல ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ நிச்சயமா இந்த படமும் கண்டிப்பா அது ஒரு என்டர்டெய்னரா, ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது. ஆனந்தராஜன் நம்ம நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் பெட்டாலியனே பயங்கரமா இருக்கு. அண்ட் வைபவ், congratulations. And நிச்சயமா this film is going to be an thorough entertainer னு எனக்கு கண்டிப்பா தெரியும். And Iman sir, really happy that you're here. And எல்லாருமே இந்த full lyricist Karna, congrats ma. பாட்டு எழுதுறீங்களா? All the best. Wonderful lyricist. So I'm really happy and the whole team க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். And I wish them all the best and really happy to be here. Thank you guys. Thank you so much. And director, debut பண்றீங்க. It's going to be a wonderful film for you too. All the best ma, all the best. Thank you. Thank you so much, Arun Vijay sir. Your word means a lot. So அடுத்தபடியாக என்னோட ஸ்டார் கேட்ச் சூர்யா கணபதி அவர்களை மேடை கழித்து ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். ஹாய், மேலே கூடுவாங்கன்னு தெரியாது. ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். இந்த படத்தில் நான் ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன். விக்ரம் இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், என் ஃப்ரெண்டோட பிரதர். ஸோ எனக்கு நரேட் பண்ண ஸ்டோரி, அந்த ஸ்டோரி இஸ் ரியலி ஃபனி. ரொம்ப ஃபன்னியாக இருந்தது, நோ சொல்ல முடியல அந்த ரோலுக்கு. அண்ட் 4 நாள் தான் ஷூட் பண்ணேன். பட் இட் வாஸ் சச் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் பிகாஸ் இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆக்டர்ஸ். அண்ட் ஐ ஹேட் அ கிரேட் லேர்னிங் டூயிங் த ஃபிலிம். கண்டிப்பாக வந்து பாருங்க. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா கணபதி. ஷார்ட் அண்ட் கியூட்டா வந்துட்டு சொன்னீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம படத்தின் கதாநாயகன் வைபவ் சார். ஸோ வைபவ் சார் பத்தி எல்லாரும் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்ன, வைப்ரண்டான ஆள். அவர் இருந்தாலே அந்த இடத்துல வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா ஃபன்னா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ we are so happy to have you on this project sir because வந்துட்டு you are the face of the project. So please come and give us a few words. இன்னைக்கு வந்தவன ஜான் எல்லாரும் வந்து செஞ்சுட்டாங்க. ஆமாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். அருண் விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் முதல்ல வந்துட்டு இது மனோஜ் பெனு அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பாபி அவரை ஒரு கன்வின்ஸ் பண்ணி, பாபி யாருன்னா வந்துட்டு யூஎஸ்ல நான் லாஸ்ட் இயர் போனப்போ வந்து 2-3 மீட்டிங்ஸ்ல இருக்கும்போது கிளம்புறாருன்னு, ஏன் சீக்கிரம் வெயிட் பண்ண அப்படின்னாங்க. இல்லை நாளைக்கு காலையில் அவர் பாபி மீட் பண்ணலான்னு சொன்னாருன்னா, யார் பாபி பாலச்சந்திரா அப்படின்னாங்க. ஆமா அப்படின்னு. அவர் மீட் பண்ண 2-3 months ஆகுமே, நீ எதுவும் சும்மா கதை விட்டு வீட்டுக்கு போறியா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ரியலி அவர் வந்து அவ்வளோ வேலைகள் இருந்தும் இங்கே வந்து சினிமா பண்ணுறாருன்னா வந்துட்டு அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுறாரு. பெரிய விஷன் வச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஃபார் ப்ரொடியூசிங் திஸ் ஃபிலிம். இமான் சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஆனந்த்ராஜ் சார், ஜான் தனியாக வச்சுக்கிறேன். ஆனந்த்ராஜ் சார், ரெடின் எங்க அண்ணன், எங்க பெரிய அண்ணன்,
எங்க அண்ணன் சுனில் இவரெல்லாம் தான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி. அண்ட் ராஜேஷ், மணிகண்ட ராஜேஷ், நிறைய பேர் சொன்னாங்க சூப்பரா பண்ணியிருக்காருன்ட்டு. ஸோ வெரி வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். எங்க அஜய் மாஸ்டர் எங்களுக்குள்ளே நாங்களே லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க யாரோ. ஆக்சுவலி ரொம்ப லைட்டா போயிட்டு இருக்கு, எனக்கே தெரியுது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றி. அண்ட் இந்த டீசர் நல்லா இருக்கும்னு நம்புறேன். நெக்ஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் ரிலீஸ் பண்றீங்களா டீசர்? ஓகே. அதுல்யா, சாரி, உன்னை பத்தி எதுவும் பேசல, அவங்க பேசிட்டாங்க. பட் வெரி ஸ்வீட். தேங்க்யூ என் கூட படம் பண்றதுக்கு ஒத்துக்கிறது ரொம்ப நன்றி. அண்ட் லைட்டு தேவையில்லையா? அப்படி போலாமா? ஓகே ஓகே, நன்றி. இன்னைக்கு டீசர் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். படம் வந்துட்டு செப்டம்பர் எண்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. டைரக்டர் மறந்துட்டேன். ஆக்சுவலி என்ன லவ் பண்றாரு அவரு, அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இல்லையா? ஓகே. இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப வருஷமா பழக்கம், ஒரு 1-2 இயர்ஸாவே பழக்கம். அதாவது வெளில எங்கேயோ ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்ணாலோ வீட்டுல மீட் பண்ணாலோ வந்துட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு என்ன. ஏன் அப்படி பாக்குறீங்கன்னா, இல்ல நீங்க வேற மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அப்ப என்ன கலாய்க்காரு தான் நினைச்சேன். பட் இந்த கதை ஒன்று ரெடி பண்ணி மனோஜ் சொல்லி பிடிஜில இந்த படம் வந்து இவ்வளவு வந்ததுக்கு மெயின் ரீசன் விக்ரம் அண்ட் கேசவ். அந்த மாதிரி கிடையாது, ரசிக்கிறார் என்ன. ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க சிஸ்டர் தான் அப்பப்போ கேட்பாங்க, இவன் படம் பண்ணிடுவானா அப்படின்ட்டு. பண்ணிட்டாரு இன்னைக்கு. ஸோ யூ ஷுட் பி ரியலி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் மந்த் படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் வைரவ் சார். ஸோ அடுத்து வந்துட்டு ஸோ பிடிஜி யூனிவர்ஸை பற்றி சொன்னாலே வந்துட்டு நிறைய பேர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் வந்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்திரோட பெரிய விஷனா இருந்தாலுமே அதுக்கு ஒரு பெரிய பேக்கப், ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது வந்துட்டு டாக்டர் எம் மனோஜ் பினோ. ஸோ அவரு தான் வந்துட்டு அவரோட விஷன்ஸ் எல்லாமே. ஓகே ஃபைன். ஸோ வந்துட்டு எங்களோட பாஸ், தி ஹெட், தி டான், தி டெக் ஜாயண்ட், எங்களோட ஃபேவரட். பிகாஸ் வந்து அவரோட ஒர்க் பண்ணதுனால சொல்றேன். அவர் இஸ் அ வெரி நைஸ் ஸ்வீட் ஜென்டில் பர்சன். அவரோட விஷன்ஸ் மீட்டிங்ஸ்ல உட்காந்து அவர் டிஸ்கஸ் பண்ணும்போதே தெரியும். ஹி ஹாஸ் அ வெரி கிரேட் விஷன் ஃபார் த ஹோல் இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ ஃபார் பிடிஜி யூனிவர்சல். சோ ஹாப்பி டு ஹேவ் யூ சார். ப்ளீஸ் கிவ் அஸ் அ வெரி ஃபியூ வேர்ட்ஸ். இவ்வளோ, அதாவது யாரை தேங்க் பண்றதுனே தெரியல. பட் இங்க வந்ததுக்கு சண்டேனாலும் எல்லாமே எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஒரு தமிழ் அமெரிக்கனா லைக் இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் எடுக்கிறதுக்கு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ மற்றவங்க எல்லாம் தேங்க் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு தேங்க் மை பிடிஜி டீம். யூனோ ஆப்வியஸ்லி மனோஜ் வந்து இங்கே ஃபுல்லாக ஹெட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியாக ரன் பண்ணிட்டு இருக்கான். மணிகண்டன் இன் ப்ரொடக்ஷன், யூனோ. அதுக்கப்புறம் நிறைய பேர், மேடி in marketing, Sharmila, you know, different process management, VK, Madan, Gayatri, you know, எல்லாரும் வந்து first I want to thank my team. இவங்க எல்லாருமே பின்னாடி உள்ள ஹீரோஸ். அதனால I just want to give them the credit they deserve, you know. So thank you for working hard. செகண்ட் வந்து சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியோட லைக் எப்படி வந்து பெஸ்ட் மூவிஸா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கலாம். ஸோ வந்து திங்க் பண்ணி சும்மா ஆப்பர்ச்சுனிஸ்டிக்கா இல்லாம லைக் யூனோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஹாலிவுட் லெவல்ல ஒரு தமிழ் படம் ரொம்ப ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சப்ஜெக்டை எப்படி வந்து ஒரு என்டர்டெய்னிங்கா கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து ரிலீஸ் பண்ணி இப்போ ஆகஸ்ட் 15th இருந்து வந்திருக்கு. ஸோ ஐ ஜஸ்ட் நீட் டு தேங்க் யூனோ அஜய் ஞானமுத்து ஃபார் கம்மிங் ஹியர். அதாவது இது வந்து எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இது வந்து எப்படி வேற லெவல்ல இருக்கும் இந்த படத்துடைய யூனோ குவாலிட்டி, யூனோ எக்ஸிகியூஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும்னு. ஸோ நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி ப்ரவுட் டு டூ அவர் ஃபர்ஸ்ட் மூவி வித் அஜய் ஞானமுத்து. வி பிளானிங் டு டூ அ லாட் ஆஃப்
things together. So thank you and good luck. You know, so அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நம்ம அருண் விஜய் நான் வந்து அருண் விஜயோட பெரிய ஃபேன் சின்ன வயசுல இருந்தே. லைக் என்ன சின்ன வயசுல இல்ல பெரிய வயசுல இருந்து தப்பா சொல்றேன் ரொம்ப நாளா. ஓகே ஸோ ஆமா ஆமா. ஸோ எனிவே அதனால அருண் விஜயோடைய பிக் ஃபேன். யூனோ வெரி, அதாவது சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அதுக்கு நெக்ஸ்ட் படம் லைக் ரெட்டத்திலேயே நீங்க எல்லாரும் கவர் பண்ணீங்க. அதுவும் வேற லெவல்ல இருக்கு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜான்ரால ஒரு பெரிய கேஸ்டோட பண்ணியிருக்கோம். ஸோ வெரி தேங்க்யூ ஸோ மச் அருண் விஜய் ஃபார் coming here and kind of giving your blessings for it. நேற்று தான் அருண் விஜய், சித்தி, ஜான் விஜய் எல்லாருமே இருக்கிற இடத்துல வந்து நான் போய் விசிட் பண்ண செட்ல. அவ்வளோ ஒரு அமேசிங் வைப். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் கமிங். ஸோ அதுக்கப்புறம் நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்க்கு வரும். நான் வந்து சொன்னேன் ஒரு தமிழ் அமெரிக்கனா இங்க வந்து சும்மா வந்து பண்ணிட்டு போனோங்கிறதுனால பிடிஜி ஆரம்பிக்கல. ஒரு வேற லெவல்ல நம்ம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப தாட்ஃபுல்லா பண்ணணும் அப்படின்னு லைக் ரொம்ப கியூரேஷன்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஹாரர் அண்ட் த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என்ன ஜான்ரால வைக்கிறதுன்னு தெரியல. எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் இருக்கு. டிமாண்டி காலனி 2க்கு அப்புறம் வந்து செகண்ட் வந்து ஆல் இன் காமெடி, ரைட்? ஸோ ஃபுல் ஆன் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒரு படம் வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் அதை வந்து யாரை வச்சு பண்ணணும்னா நான் வந்து இது சின்ன வயசு சொன்னாலும் பிரச்சனை போல் இருக்கு. சார் நான் வந்து ரசிச்சு சினிமா பார்த்த ஒரு ஃபுல் கேங்கையும் கொண்டு வரணும் அப்படின்னு லைக் அதாவது எல்லாருமே பிஸி. இந்த படத்துல நடிக்கிறவங்க எல்லாருமே பிஸி. எல்லாரையும் ரவுண்ட் அப் பண்ணி ஒரு கேங்ஸ்டர் குரூப்பா கிரியேட் பண்ணி, நான் சின்ன வயசு தனித்தனியா அவங்கள பார்த்து என்ஜாய் பண்ணது வந்து ஒரு ஃபுல்லா சின்ன வயசுல ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டடா மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 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 இதுல இருந்துச்சு. அப்பதான் வந்து எங்க டீமுக்கு வந்து we have ஒரு ப்ராசஸ் வச்சிருக்கோம். கியூரேஷன் ஆஃப் பிக்கிங் த ரைட் மூவிஸ் ஃபார் அது ஒரு பெரிய ப்ராசஸ். அஜய் சொன்ன மாதிரி சிம்பிளா டிசைட் பண்ண மாட்டோம். பட் ஸோ ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்து மனோஜ் மூலமா இன்ட்ரடியூஸ் ஆகி அவர் வந்து பிச் பண்ணாரு அந்த ஐடியாவை, இந்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸை. அப்போ படம் பேர் இல்லை, பட் லைக் ரொம்ப சிரிப்பா நான் அமெரிக்கால இருந்தேன். லைக் ஜூம்ல பிச் பண்ணாரு. லைக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கோயம்புத்தூர்ல வந்து லைக் எக்ஸ்ட்ராங்கிற கம்பெனியில ஃபவுண்டர் சிஇஓ இருக்க டெக்னாலஜி, அங்க வந்து ஒரு டீம் வச்சிருக்கேன். லைக் எல்லாரும் வந்து நல்ல கதைகளை வந்து ஐ சென்ட் தெம் தேர் டு பிரசன்ட். ஸோ அங்க வந்து விக்ரம் பிரசன்ட் பண்ணி அதாவது அங்க இருந்து ஒரு 10 பேர் கேட்டிருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஸ்மார்ட் இன்டெலிஜென்ட் இன்ஜினியர்ஸ், பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேலிபர். எல்லாருக்குமே வந்து உளுந்து சிரிச்சு ஸோ இந்த படத்தை கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி ரொம்ப அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒரு அமேசிங் டீமை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we put together an amazing team. So John Vijay sir, obviously Anand Raj sir, like சின்ன வயசுல இருந்து இல்ல பெரிய வயசுல குழந்தை ஆனந்த் ராஜ் சார், அதுக்கப்புறம் கிங்ஸ்லி சார், ஹுசைனி சார், எல்லாருமே, அதுக்கப்புறம் நம்ம பிபின் சார், லைக் மணிகண்டன், அந்த க்ரூ மொட்ட ராஜேந்திரன் சார் வரல. பட் எல்லாரும் சேர்ந்து வேற லெவல். இளவரசர் சார் எங்க போனாரு? போயிட்டாரா? சரி, ஓகே, அவர் பிஸியா இருக்காரு. பட் அவர் எல்லா ஒரு பயங்கரமான ஒரு குரூப்பை வச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு
அதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு ஹீரோ வேணும், ஹீரோயின் வேணும். அது மாதிரி வைபவ் வந்து நான் ஃபர்ஸ்ட் அமெரிக்கால தான் மீட் பண்ணேன். லைக் நான் வந்து அதாவது நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. மேயாதமான் லைக் வைபவுடைய படங்களை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். அவருக்கு வந்து அதாவது சீரியஸான படம் நடிச்சாலும் அவருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்துச்சு. லைக் ஸோ வி தாட் ஹி வுட் பி அமேசிங் ஃபார் திஸ் மூவி. நீங்க அந்த மூவில வந்து வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. அதாவது ரொம்ப சட்டிலா அவர் வந்து காமெடி பண்ணிட்டே போவாரு. அதுக்கப்புறம் அதுல்யா நம்ம ஊர் பொண்ணு, கோயம்புத்தூர், ஒரிஜினலி ஃப்ரம் கோயம்புத்தூர். லைக் வி ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் இன் கோயம்புத்தூர். ஸோ ரொம்ப ஹாப்பி. ஐ மீன் ஷீஸ் ஆப்வியஸ்லி நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேலண்டட் ஆக்ட்ரஸ். ஸோ வெரி வெரி கூல் டு ஹேவ் ஹர் ஆன் போர்ட். ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸ், நீங்க வந்து ஸ்டண்ட், கொரியோகிராஃபி, அஜய் நீங்க பாட்டு வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. லைக் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து உயிர் கொடுத்த சின்ன வயசுல இருந்து இல்ல, நான் வந்து இமான் சாருடைய மியூசிக் வந்து அதை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். அதாவது ஐ எம் சோ ப்ரவுட் டு ஹேவ் ஹிம். அந்த மியூசிக் வந்து அதாவது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல லைக் ஐ மீன் எல்லா ஐ மீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாட்டு. லைக் அதாவது அவர் பாட்டு எல்லாமே எனக்கு பிடிக்கும். பட் நம்ம படத்துல வந்து இவ்வளோ சூப்பரா போட்டு இவ்வளோ அமேசிங்கா கொரியோகிராஃப் பண்ணி அது அவ்வளோ அழகா டிஓபி எல்லாமே கேப்சர் பண்ணி லைக் ஸ்க்ரீன்ல பாத்தீங்க. ஸோ ரொம்ப ப்ரௌடா இருக்கு ஆக்சுவலா. லைக் அதான் எங்க அப்பா அம்மாவுக்கு தான் நான் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன். லைக் நீங்க வந்துட்டு இதுல இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாரும் இப்போ இளவரசு சொன்னாரு, ஆனந்தராஜ் சொன்னாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது. as an entrepreneur, சும்மா படம் எடுக்கிற எல்லாரும் ஏதோ படம் எடுக்கிறது காசுக்குன்னு நினைக்கிறாங்க. அதுக்காக நான் இங்க வரல. எவ்வளோ டேலண்டட் மக்கள் நம்ம தமிழ்நாட்டுல இருக்காங்க. அவ்வளோ, அதாவது ஆக்டிங்லயாவது இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும், அமேசிங்லி டேலண்டட் பீப்புள். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய க்ரூ. நான் வந்து அந்த பேக் எண்ட் ஹீரோஸ் நான் சொல்லுவேன். லைக் ஐ மீன் ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பண்றாங்கல்ல, அவ்வளோ பேருக்கு வந்து ஒரு நல்ல நம்ம ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய மெயின் கோல். ஸோ இன்னும் லைக் நீங்க வந்து ஹோப்ஃபுல்லி பார்ப்பீங்க. லைக் டிஃப்ரெண்ட் விடிஜி சைடில் நிறைய பண்றோம். அது மியூசிக் லேபிள்லயும் ஆரம்பிச்சு மற்ற படங்களுடைய மியூசிக்கையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் மியூசிக்கையும் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டட் அபவுட் இட். அதுக்கு இமான் சார் நீங்க ஒரு பேக் போனா இருந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. பிலீவ் ராஜா டு பி பார்ட் ஆஃப் இட். ஏன்னா தீப்சியை விட்டுட்டு அவங்களும் பார்ட் ஆஃப் டீம் தான். லைக் நான் இல்ல நம்ம டீமை விட்டுட்டு திரும்பி பின்னாடி இருந்ததுனால ஐ மிஸ்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அது ஒண்டர்ஃபுல் சண்டே. வேற யாராவது விட்டேன்னா விடல, வைபவ சொன்னல விட்டா கூட. சரி சுரேஷ் எடிட்டர், நான் சொன்னா சொல்லிட்டே இருக்கலாம். கேசவ், தேங்க்யூ. ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் சண்டே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க சண்டே உங்க ஃபேமிலி டைம்ல இருந்து எங்களுக்காக வந்ததுக்கு. ஹோப்ஃபுல்லி இட் வாஸ் வர்த் வைல் ஃபார் ஆல் ஆஃப் யூ. சொல்லிட்டேன். இல்ல பிடிஜி மியூசிக் நான் சொன்னேன்ல, இந்த சினிமா பெரிய லெவல்ல ஒரு மியூசிக் லேபிள் கம்பெனி ஆரம்பிச்சு ரொம்ப டேலண்டட் மியூசிஷியன்ஸ், அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஒரு லைஃப்க்கு கொண்டு வந்து லைக் இன்டர்நேஷனல் வியர் பிளான் வந்து கம்பைனிங் மியூசிக் ஃப்ரம் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் வித் தமிழ் மியூசிக் எல்லாத்தையுமே ஒரு டிஃப்ரெண்டா லைக் ஆடியன்ஸ்க்கு என்ன இப்போ வந்து மக்களுக்கு வந்து என்னது ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது, பட் என்னதுக்கு லாங் பண்றாங்களோ அதை வந்து ஒரு யூனிக்கா பண்ணோன்னு பிடிஜி மியூசிக்ங்கிற லேபிள் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் மியூசிக் லேபிள்ல வந்து ஃபர்ஸ்ட் நாங்க வந்து இமான் சார் மியூசிக்ல நம்ம சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வி கோனா லான்ச். ஸோ நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி music lovers around the world, if you have ideas, producers of other movies, if you feel like எங்க கூட பார்ட்னர் பண்ணி
எங்க மூலமா அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் அஸ். பட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட் as well. So thank you, and I feel so blessed. Thank God for all the opportunities I've been given. I don't deserve it, but you know, எல்லாம் கிடைச்சிருக்கு. ரொம்ப கடவுளுக்கு ரொம்ப நன்றி. Thank you. Thank you so much, Bobby sir. You're such a treasure to us because such a sweet words. சொன்ன மாதிரி வந்துட்டு he's such a visionary. அவருக்கு நிறைய கனவுகள் இருக்கு. He want to do a lot of things to cinema. But அந்த விஷன் வந்துட்டு சப்போர்ட் ஒரு பேக் போனா வந்துட்டு இங்க இருந்து நடத்திட்டு வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம மனோஜ் பினோ சதா, டாக்டர் எம் மனோஜ் பினோ அவர்கள். பிகாஸ் சார் சொல்லிடுவார் ஒரு மீட்டிங்ல வந்துட்டு சொல்லிடுவார் இது பண்ணுங்க இது பண்ணுங்கன்ட்டு. மனோஜ் சார் சென்னையில மண்டே பிச்சு பாரு, ஓகே ஃபைன், ஐ ஹேவ் டு மேக் இட் ஹேப்பன். அவர் என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு. அந்த ப்ராஜெக்ட் ரைட் ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா அசெம்பிள் பண்ணி ஒரு கையில கொண்டு வந்து சேர்க்கிறது ஒரு ஹியூஜ் பார்ட் வந்துட்டு மனோஜ் பினோ சார் இஸ் பிளேயிங். ஸோ சார் we are so happy to have you on BTG and please share a few words with us. எனக்கு பாபியை சின்ன வயசுல இருந்தே தெரியும். இப்ப பேசுனதுல இது மட்டும் தான் பிராக்டிகலி உண்மை. ஏன்னா உண்மையிலேயே எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். நாங்க 2 பேரும் கசின்ஸ். படத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2-3 விஷயங்கள் சொல்லிக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க வெல் பிகன் இஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்ட்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து எத்தனையோ பாதி கிணறு தாண்டின மாதிரி 7 கடல் தாண்டும் போதுங்கிற மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. அந்த வெல் பிகன் இஸ் ஹாஃப் அக்கம்ப்ளிஷ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பிடிஜி யூனிவர்சலுக்கு எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டான டிமாண்டி காலனி 2 மூலமா நடந்தது. படம் வந்து ஒரு இமாலய வெற்றி, சாதாரண வெற்றி கிடையாது, மேசிவ் ஹிட். இன்னைக்கு வரைக்கும் திரையரங்குகள்ல டிக்கெட்டு கிடைக்காம எங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறோம்னு சொல்றதை விட 4 பேர் கால் பண்ணி டிக்கெட் இருக்கான்னு கேட்கும் போது இல்லைன்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து படம் ஹவுஸ்ஃபுல்லா ஓடுது. அதை எங்களுக்காக பாசிபிள் ஆக்குன அஜய் ஞானமுத்துவுக்கு பெரிய நன்றி. ஏன்னா இது எங்களுக்கு ரொம்ப முக்கியம். பாபி பாலச்சந்திரனுடைய பேக்ரவுண்ட் சினிமா கிடையாது, ஆனா கிரியேட்டிவ் லைன்ல பண்ணுன்ட்டு ஆசைப்பட்டு உள்ள வராரு. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறது எல்லாம் சக்சஸ்ஃபுல். அவங்க அப்பா எனக்கு வந்து கால் பண்ணி, மனோஜ் என் பையன் இது வரைக்கும் தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்ட்டு எல்லாரும் வந்து சொல்லுவாங்க, வாட் எவர் ஹி டச்சஸ் இஸ் கோல்டு அப்படின்ட்டு, நீங்க 2 பேரும் சேர்ந்து அதை வந்து டைமண்ட்ஸா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு வந்து ப்ரெஷர் பயங்கரமா எகிரிச்சு. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பாபியுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் வந்து எந்த வகையிலையும் பாதிச்சிடக்கூடாது, அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் அப்படின்ட்டு அந்த முதல் படம் வெற்றி ஆகணுங்கிறதுல வந்து எங்க 2 பேருக்குமே அவ்வளவு டென்ஷன், நர்வஸ்னஸ் இருந்துச்சு. அந்த நர்வஸ்னஸ் எல்லாத்தையும் கடைசியில ஹாப்பி மூமெண்ட்ஸா மாத்தி கொடுத்த டிமாண்டி காலனி 2ங்கிற ப்ராஜெக்டுக்கும் அஜய் ஞானமுத்துவுக்கும் ஒரு பெரிய நன்றி. இன்னொரு விஷயம் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். பிடிஜி யூனிவர்சல் வந்து லைஃப் ரேன்னு ஒரு ஃபவுண்டேஷனை எக்ஸ்டரோ கம்பெனி வந்து நடத்திட்டு இருக்கும்போது பாபி பாலச்சந்திரன் வந்து அது மூலமா நிறைய விமன் எம்பவர்மெண்ட், வேலை வாய்ப்பு திட்டம், ஹெல்த் கேர்ல வந்து யார் யாருக்கு வந்து கஷ்டங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நம்ம இண்டஸ்ட்ரியில, சினிமா இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, ஏழை மக்கள் இருக்காங்க, நலிந்து போன கலைஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கூட இது வந்து பிரயோஜனப்படும் தெரிஞ்ச உடனே இமீடியட்டா பாபி வந்து அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி பிடிஜி ட்ரஸ்ட்னு ஒன்று ஃபார்ம் பண்ணி ஏற்கனவே சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேரை நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ பாபி வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாம ஓகே, அவருடைய சேரிட்டபிள் ஹார்ட் அப்படிங்கிறது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கு. அது உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அடுத்தது இந்த எங்களுடைய வின்னிங் ஸ்ட்ரீக் ஒன்று கண்டினியூ ஆகணும்னா அதுக்கு அடுத்தது உறுதுணையா இருக்க வேண்டிய படம் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ். அதுக்கு அடுத்தது உறுதுணையா இருக்க வேண்டிய படம் ரெட்டத்தலை. அந்த படம் ஆரம்பிக்கும் போதே அவ்வளோ பரபரப்போட ஆரம்பிச்சது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் அவ்வளோ பிரமாதமா இருந்துச்சு. ஃபாலோட் பை தட் இப்போ படம் வந்து ஒரு 75% ஷூட்டிங் முடிஞ்சது. இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன், படத்தை விரைவில் உங்களுக்கு நாங்கள் வந்து திரைக்கு கொண்டு வருவோம். அதுக்கு எங்களுடைய கதாநாயகனாக இருக்கிற அருண் விஜய் அவரு நேற்று எங்களுக்கு ஷூட்டும் பண்ணிட்டு இருந்தாரு. அட் த சேம் டைம் மைண்ட்ல நினைச்சிருப்பாரு, சண்டே ஒரு நாள் தான் நமக்கு லீவுன்னா அதுல போய் ஒரு குண்டை போட்டோம், கண்டிப்பா வரணும், கொஞ்ச நேரமாச்சு வரணும் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து ஓகே சொல்லி வந்த அருணுக்கு ஒரு தேங்க்ஸ். நாங்க இதெல்லாம் ஏன் அந்த உரிமையில கேட்கறோம்னா,
ஓகே, நீங்கள்லாம் எங்களை அப்படி பழக்கிட்டீங்க. எப்படின்னா அருண் விஜயுடைய டெடிகேஷன் யாருக்குமே வராது, கூப்பிட்டா வராம இருக்க மாட்டாரு, இண்டஸ்ட்ரிக்காக என்ன வேணா செய்வாரு, கலைக்காக என்ன வேணா செய்வாருட்டு நீங்க அவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. நாங்களும் உரிமையா கூப்பிட்டோம். தேங்க்யூ ஸோ மச். கமிங் டு திஸ் மூவி, பாபிக்கு வந்து எல்லாமே ஏதாச்சும் டிஃப்ரெண்டா பண்ணணும்ட்டு ஒரு ஆசை. அப்போ வந்து ஆரம்பத்துல வந்து படம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது எடுப்போம், ஃபர்ஸ்ட் ஒரு கதை கேட்போம், அதை கேட்டு அதை ஃபைனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பேரலா டிமாண்டி காலனி 2 நடந்துச்சு. அப்போ வந்து கதை கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த கதையை நான் வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி கேட்டிருக்கேன். இது வந்து பல காரணங்களுக்காக, உங்களுக்கே தெரிஞ்ச பல காரணங்களுக்காக இது வந்து இமீடியட்டா நடக்க முடியல. ஏன்னா இந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹீரோ வந்து மற்ற எல்லாருக்கும் ஈக்குவலா இவ்வளவு ஸ்பேஸ் கொடுக்குற ஒரு ஹீரோவா அமையணும். அதுக்கப்புறம் அந்த ஹீரோவுக்கு வந்து ஒரு காமெடி சென்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த படத்துல இத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்க எல்லாரும் அவங்களுடைய கால் ஷீட்டை கொடுக்கணும். அவங்க கால் ஷீட்டை கொடுத்து அவங்க எல்லாரும் கோஆபரேட் பண்ணி அந்தந்த டேட்ஸ்ல வரணும். இது வந்து அந்த வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை பண்ணி பாருங்கிற மாதிரி சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸை எடுத்து பாருங்கிறதையும் அந்த லிஸ்ட்ல சேர்த்துடலாம். அவ்வளோ ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். எல்லாரையும் அசெம்பிள் பண்ணி அன்னைக்கு இன்னைக்கு எடுக்க வேண்டியது இன்னைக்கு எடுத்து ஆகணும் அப்படின்னு அச்சீவ் பண்றது அவ்வளோ கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த படத்தை இமீடியட்டா பண்ண முடியல. ஆனா பிடிஜிக்கு பண்ணணுங்கும் போது பாபி வந்து வாட் ஆர் தி இன்ட்ரெஸ்டிங் ஸ்கிரிப்ட்ஸ் தட் யூ ஹர்ட் அப்படின்னு என்கிட்ட கேட்கும் போது எனக்கு இமீடியட்டா முதல்ல ஞாபகம் வந்தது இந்த படம் தான். இதை வந்து விஜய் வந்து எனக்கு வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, என் தம்பி ஒரு கதை வச்சிருக்கான் அப்படின்ட்டு. நான் வந்து ஓகேன்னு கேட்டு எனக்கு அப்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை பண்ண முடியல. ஆனா அது வந்து விக்ரமுக்கு வந்து லைஃப் அப்படிங்கிறது வந்து பிடிஜி யூனிவர்சல் மூலமா கிடைக்கணும்ட்டு அது எழுதியிருந்திருக்கு. அந்த மாதிரி இன்னும் நிறைய விக்ரம் ராஜேஸ்வர்ஸுக்கு வந்து பிடிஜி யூனிவர்சல் அண்ட் பாபி பாலச்சந்திரன் ஆதரவு கொடுப்பாங்கன்ட்டு நான் வந்து நம்புறேன். ஸோ இந்த கதையை கேட்டோம்னா ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அதுல இந்த கதையில வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, இது வந்து ஒரு டார்க் ஹியூமரோ ஏ சென்டர் படமோ மட்டும் கிடையாது. இட்ஸ் அ மூவி ஃபார் ஆல் கிளாஸஸ், ஏ, பி அண்ட் சி. இங்க இருந்து ஆரம்பிச்சு மல்டிபிளெக்ஸ், சென்னை மல்டிபிளெக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கிராமம் வரைக்கும் எல்லாரும் பார்த்து புரிஞ்சு கைத்தட்டி சிரிக்கக்கூடிய, ரசிக்கக்கூடிய, விரசம் இல்லாத ஒரு தரமான ஒரு நகைச்சுவை படம். அது வந்து விக்ரம் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா எழுதியிருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு யூ விக்ரம். ஐ நோ விக்ரம் இஸ் வெரி நர்வஸ், ஹேஸ் பட்டர்ஃப்ளைஸ் இன் தி ஸ்டமக், ஓகே இதெல்லாம். பட் அதெல்லாம் இங்கே இப்படியே தவிர விக்ரம் சாதாரணமான ஆள் கிடையாது. விக்ரமுக்கும் எனக்கும் எடிட்டிங்ல எக்கச்சக்கமான சண்டை வந்துச்சு. இதுல வேற நான் வந்து எடிட்ட அவர் வந்து ஒரு நிறைய ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருந்தாரு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்கும் போது இத்தனை நிமிஷம் தான் இருக்க முடியும். அப்போ வந்து இதை பண்ணலாம், இதை இப்படி பண்ணலான்ட்டு சொல்லி மணிகண்டன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் மணிகிட்ட சொல்லி போய் விக்ரம்கிட்ட சொல்லிட்டு வாடான்னா மணி திரும்பி வந்து, சார் டைரக்டர் சொல்றாரு என் கை 2 வேணா வெட்டிக்கிங்க, படத்துல எதையும் வெட்டாது கேட்டு, இந்த டைலாக் கொண்டும் குறைச்சல் இல்ல. நான் சொல்ல விக்ரம் வர சொல்லுங்க, அவரையும் வெட்டுறேன், எடிட் பண்ணலான்னு சொன்ன டைலாக் பஞ்ச் டைலாக் வேற அதுல. சோ இது எல்லாத்தையும் தாண்டி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, திருப்திகரமா வந்திருக்கு. அதாவது விக்ரம் நான் ஒண்ணு நல்லா வந்திருக்குன்னு சொன்னேன்னா அது வந்து ஒரு சந்தேக பார்வையிலேயே பார்ப்பான். இமன் பிரதர் வந்து நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, ஓ அப்ப மனோஜ் சார் சொல்றதுல கொஞ்சம் உண்மை இருக்கு போல இருக்கு. இதுதான் எங்களுக்குள்ள உள்ள ஈக்குவேஷன். அத்துல்யா உடனே கோயம்புத்தூர்காரியா மாறிடாத, இருக்கிறது சென்னை, எங்க ஊர் பொண்ணு தான் இல்லையா வச்சுக்கோ. பட் வெரி கோஆபரேட்டிவ் ஹீரோயின், வெரி ஸ்வீட் ஆன் த செட்ஸ், நோ பிக் வேர்ஸ் அபவுட் ஹர் செல்ஃப், கம்ஸ் ஆன் டைம், கோஆபரேட்ஸ். அவங்களும் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்ப கேட்டாலும் டர்க்கி போறேன்னு வாங்க, இங்க போறேன்னு வாங்க, பாரிஸ் போறேன்னு சொன்னாங்க. பாரிஸ் கொண்டாடான்னு தெரியல எனக்கு, எங்கேயோ போயிட்டே இருப்பாங்க. பட் இது எல்லாத்தையும் தாண்டி இடம் ஒதுக்கி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல் தி அதர் ஆர்டிஸ்ட், தி சீனியர் ஆர்டிஸ்ட் இன் திஸ் மூவி, ஓகே சீனியர் ஆர்டிஸ்ட் தான், நான் வயசை சொல்ல சார், ஓகே சீனியாரிட்டி பிரகாரம் சொல்றேன், எத்தனை வருஷம் இருந்திருக்கீங்கிறத பொறுத்து சொல்றேன். ஆனந்த் ராஜ் சார், அப்புறம் ஜான் விஜய், வேற யாரெல்லாம் இன்னைக்கு வராதவங்களையும் சேர்த்து சொல்றேன், மொட்ட ராஜேந்தர் சார், சுனில், இவங்கெல்லாம் வந்து கலக்கியிருக்காங்க. ஹுசைனி சார் இருக்காரு, விபின், இவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஒரு பயங்கர லாஃப் ரயட் டு ஒர்க் வித் போத் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா அண்ட் பிஹைண்ட் த கேமரா. என்னத்தையாச்சும் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க, அரட்டடிச்சுட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு ஆக்ஷன் சொல்லி ஒரு சீரியஸ்னஸ்க்கு கொண்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிரும் டைரக்டருக்கு.
இது வந்து ஆக்சுவலா ஒரு கல்யாண வீடு மாதிரியோ இல்லாட்டி ஏதோ ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன் மாதிரியோ இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஷூட் போனா வரிசையா கேரவன் நிற்கும். இந்த கேரவன்ல இவங்க இருக்காங்க, இந்த கேரவன்ல ஒவ்வொரு கேரவனா ஏறி இறங்கி எல்லாருக்கும் ஆய் சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டு வர்றது வந்து அதெல்லாம் வந்து இட் வாஸ் a வெரி த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மணி, இது வந்து உனக்கு வந்து ஒரு பெரிய பெரிய லைஃபா இந்த படம் வந்து அமையும்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா நாட் ஜஸ்ட் இப்ப நாங்கெல்லாம் வந்து சும்மா வந்து ஓகே ஃபைன் நீ இதை பண்ணுன்னு நான் சொல்றதும், பாபி ஓகே பண்ண சொல்லுன்னு அப்ரூவ் பண்றதும், அதை தாண்டி யூ புட்டிங் யுவர் ஹார்ட் அண்ட் சோல் இன்டு இட். பயங்கரமான எஃபர்ட். காமெடிங்கிறது எல்லாருக்கும் வராது. வைபவுக்கு வந்து பெரிய லெவல்ல காமெடி வரும். அதாவது நான் வந்து வைபவ் வந்து நடிச்சு பார்க்கல. வைபவ் வந்து சும்மா இந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கூட இருக்கும்போது அப்படியே ஜென்ரலா யதார்த்தமா இருக்கிற மாதிரி வந்து இருந்துட்டு போயிட்டாரு. நீங்க இந்த மாதிரி பண்ணும் சார்ன்னு சொன்னா வைபவ் வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா அது அதே மாதிரி இருக்கும். அதோட கேட்டதை விட பெட்டரா இருக்கும். அதுல வந்து கூட சேர்ந்து மணி இவ்வளவு பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. விபின், ஆல் தி அதர் ஆக்டர்ஸ், சூர்யா கணபதி, எவ்ரிபடி குட் ஜாப். Arun Kesav, good job on being part of this team. Hussaini sir, thank you. Redding Kingsley வந்து அவர் வந்து he has earned this space. அதாவது சிலர் பேசினாதான் சிரிப்பு வரும், ஓகே, சிலர் பார்த்தாலே சிரிப்பு வரும், நடந்தாலே சிரிப்பு வரும், மேனரிசம்ஸ்ல சிரிப்பு வரும்ட்டு அந்த மாதிரி ஒரு முக்கியமான இடத்தை பிடிச்சு வச்சிருக்காரு. அதை வந்து இந்த படத்துல வந்து பெஸ்டா விக்ரம் யூஸ் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சர்டன் சீக்வன்சஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. அது எப்போ ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம்ட்டு நாங்க வந்து இன்க்ளூடிங் வைன் ஷாப் சீக்வன்ஸ் எல்லாம் நாங்க வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அஜய் மாஸ்டர், தேங்க்யூ ஃபார் த லவ்லி கோரியோகிராஃபி. இமான் சார் கூட வந்து இனிமேல் ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ணணுமா கூடாதுன்னு யோசிக்கணும். ஓகே, அது எதுக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் படத்துல ஒரு பாட்டு தான் வைக்கிறதா இருந்தோம். ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரெண்டாவது ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு, அது ஃபர்ஸ்டோட பெட்டரா இருந்துச்சு. மூணாவது செகண்டோட பெட்டரா இருந்துச்சு. இப்படி நீங்க பெட்டரா போட்டு கொடுக்க எந்த பாட்ட படத்துல வைக்கிறது வைக்க வேண்டான்ட்டு எங்களுக்குள்ள சண்டை வந்து இதையும் வைக்கணும், இதை வைக்க வேண்டாம், இதை மாண்டஸா வைக்கலாம்னு சொல்லி இருக்கிறதுலே உச்சக்கட்டம் என்னன்னா படத்துல 3 பாட்டு தேவை, 3 போட்டு முடிச்சாச்சு. 4வது ஒரு ப்ரமோஷன் சாங் போட்டு கொடுங்கன்னு சொன்னா அந்த பாட்டு தான் படத்திலேயே பெஸ்ட் பாட்டு. இப்போ அதையும் சேர்த்து ப்ரமோஷன் சாங்கா ஷூட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கும். அதனால இது எங்களுக்கு வந்து இன்ப குழப்பம். ஓகே, அவங்க கூட இனிமேல் ஃபியூச்சர்ல எப்படி ஒர்க் பண்றதுட்டு. ஏன்னா நீங்க எதுவுமே மோசமா போட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறது வந்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அவர் கூட போய் ரெக்கார்டிங்க பாக்குறது, அவர் அலோவ் பண்றதுனால ஓகே பாக்குறது வந்து அது வந்து ஒரு பிளெஸிங். அவ்வளோ ஒரு உற்சாகமா ஒரு பக்கம் ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சிங்கர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் இவர் அதை ப்ராம்ப்ட் பண்ணி அதை உற்சாகமா பண்ணி கொடுக்கறது இட்ஸ் a delight to watch. My wife is a very big fan of that. தீபிகா சொல்லிட்டே இருப்பா, ஓகே ஐயோ இமான் சாரோட ரெக்கார்டிங்கா என்னை கூட்டிட்டு போங்களேன் ஓகே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு யூ இம்ப்ரெஸ் பீப்புள் வித் யுவர் ஒர்க். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மியூசிக் பிரதர். இந்த படம் வந்து ஃபைனலி நான் வந்து ஒன்று சொல்றேன். ஓகே, இது வந்து முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு சின்ன படம் கிடையாது. இது வந்து ஒரு பெரிய பொருட்செலவுல பண்ணப்பட்ட ஒரு படம். ஏன்னா பெரிய பொருட்செலவுல தான் இதை வந்து பண்ண முடியும். ஏன்னா நீங்க பாருங்க ஸ்கிரீன்ல எத்தனை ஆர்டிஸ்ட், எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட், அவங்களுடைய சேலரிஸ் அண்ட் தேர் கால் ஷீட்ஸ். அதுக்கப்புறம் இடையில மழை வந்துச்சு, மழை வந்து ஷூட் நின்று போச்சு, நாங்க போட்ட செட்ஸ் டேமேஜ் ஆச்சு, வெள்ளம் வந்துச்சு, ஸ்டுடியோக்குள்ள வந்து முட்டி அளவு வரைக்கும் நாங்க கெட்டி வச்சிருந்த டனல்லாம் வெள்ளத்துல முங்கிருச்சு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இவ்வளோ அருமையான ஒரு சினிமாட்டோகிராஃபி, ஒரு மியூசிக், அதுக்கப்புறம் எடிட் பண்ணி இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ பிரமாதமா உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்றதுக்கு இது ரொம்ப மெனக்கட வேண்டியது இருந்துச்சு. ஓகே, அதனால இதுவும் பிடிஜி யூனிவர்சலின் ஒரு பிரம்மாண்ட படைப்பே. அந்த படைப்பு வந்து உங்களுக்காக நாங்கள் டீசர் காமிச்சிருக்கோம், பாட்டு காமிச்சிருக்கோம். இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அருண் விஜய் பிரதர் வந்திருக்கிறதுனால நான் வந்து டீசரையும் ஒரு சாங்கையும் திரும்பி ரிப்பீட் பண்ண சொல்றேன். ஓகே, எல்லாரும் இருந்து அதை பார்த்துட்டு போங்க. இதோடைய டீசர் வந்து இன்னைக்கு சாயந்தரமும் இதோடைய லிரிக்கல் வீடியோ மெய்யா மும்மாரிங்கிற பாட்டுடைய லிரிக்கல் வீடியோ அது உங்களுக்கு இங்க ஃபுல் வீடியோ போட்டோம். லிரிக்கல் வீடியோ வந்து புதன்கிழமையும் ஆன்லைன் வந்து பப்ளிக்கு வந்து சேரும். அது வரைக்கும் இங்க ஸ்கிரீன் பண்ணதை யார்கிட்டையும் காட்ட வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். எல்லாரும் இங்க வந்து இவ்வளவு கூட்டமா ஒரு சண்டே அன்னைக்கு திரண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ்,
பெரிய வெற்றி அடையறோம்ட்டு நாங்க வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். நீங்க எல்லாரும் அதை வாழ்த்தணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மனோஜ் சார். எல்லா காஸ்ட் வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருப்பாங்க. எல்லாரையும் பத்தி ஒரு அழகா பேசினாரு. ஸோ இப்போ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்த ஒரு தருணம் தான். இட்ஸ் டைம் டு லான்ச் தி ஆடியோ. ஸோ கேன் ஐ ஹேவ் தி